ஓம் முருகா சரணம். அன்பார்ந்த சொந்தங்களே, தித்திக்கும் தங்கங்களே, உலகத்தில் பல்வேறு நாடுகளில் பல ஊர்களில் நீங்கள் தொழில் நிமித்தமாகவோ வியாபார நிமித்தமாகவோ எங்கு சென்றிருந்தாலும் நமது சொந்தங்களை காண இந்த ஜூம் ஆன்லைன் காணொளியில் அனைத்து சொந்தங்களையும் ஞாயிற்றுக்கிழமை பார்க்க வேண்டும் என்று ஓடோடி வந்திருக்கும் அனைத்து கொங்கு சொந்தங்களையும் கேபிஎன் குளோபல், கொங்கு பிசினஸ் நெட்வொர்க், கேபிஎன் அசோசியேஷன் தமிழ்நாடு, சிக்பா மலேசியா மற்றும் கேபிஎன் ஆஸ்திரேலியா சார்பாக வருக வருக என்று வரவேற்பது உங்களுடைய வழக்கறிஞர் ராஜசேகரன், திருப்பூரிலிருந்து. சொந்தங்களே, ஒவ்வொரு படியும் ஒரு வெற்றிப்படியாக வருவது மிகவும் அபூர்வம். அவ்வாறு ஒவ்வொரு படியும் ஒரு தடை கற்களாக, ஒரு படிக்கற்களாக மாற்றி அத்தடை கற்களையே ஒரு கோட்டையாக உருவெடுத்து ஒரு வெற்றி பாதையில் ஒரு சங்கம் பயணிப்பது மிக மிக அபூர்வமான ஒரு விஷயம். அவ்வாறு இனிதே நம் பெரியோர்களாலும் குருமார்களாலும் ஆசீர்வதிக்கப்பட்டு நமது கேபிஎன் குளோபல் பல நாடுகளில் 42 நாடுகளுக்கு மேற்பட்ட சொந்தங்களை ஒன்றிணைத்து இன்று 76வது காணொளி தொகுப்பை வெற்றிகரமாக செயல்படுத்தி நமது சொந்தங்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு விஷயமாக அவர்களுடைய இல்லத்திற்கே கொண்டு சேர்த்து வருகின்றது என்பது அனைவருக்கும் ஒரு பெருமை மிகுந்த ஒரு தருணமாகும். அவ்வாறு போன 75வது காணொளி நிகழ்வில் நமது கேபிஎன் குளோபல் சார்பாக கேபிஎன் பயன்கள் என்ன, கேபிஎன்னில் நீங்கள் இணைந்திருப்பதால் என்ன சாத்தியங்கள் உங்களது தொழில் வாழ்விலும் பொது வாழ்விலும் அல்லது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்விலும் எவ்வளவு உறுதுணையாக இருக்கின்றது, எவ்வாறு நம் சொந்தங்களை ஒன்றிணைத்து வெற்றியின் அடுத்த படி நோக்கி நாம் சென்று கொண்டிருப்போம் என்பதை தெல்ல தெளிவாக போன காணொளியில் நாம் அனைத்து சொந்தங்களுக்கும் கோடிட்டு காட்டியிருந்தோம். சொந்தங்களே, அந்த கோடிட்டு காட்டிய நிகழ்விற்கு பின்னர் பல சொந்தங்கள் நம்முடன் இணைந்து பணியாற்றுவதற்கு உற்று துணையாக நீடித்த காலத்திற்கு வருவதாக அவர்களுடைய மனம் உவந்த ஒப்புதலை தெரிவித்து அதற்கு ஏற்றாற்போல் போன காணொளி நிகழ்வில் பங்கு கொண்ட அனைத்து சொந்தங்களுக்கும் கண்டிப்பாக தெரிந்திருக்கும், திருப்பூரில் ஒரு நேரடி நிகழ்வை நாம் ஒரு தேதியில் 27 ஜூன் 2022 அன்று நடத்தி அதன் மூலம் அடுத்த வெற்றி படியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். பல நல்ல விஷயங்களை பல ஆத்மார்த்த சொந்தங்களின் ஒத்துழைப்புடன் நாம் அடுத்த அடி எடுத்து வைக்க போகும் இந்த நிகழ்வு மிகப்பெரிய ஒரு வெற்றிக்குண்டான ஒரு அடித்தளம் என்று கூறினால் அது மிகையாகாது. அவ்வாறு நாங்கள் நம் கேபிஎன் குளோபல் கமிட்டி உறுப்பினர்களுடன் கலந்துரையாடல் செய்த பின்பு அந்த நேரடி நிகழ்வில் பல சொந்தங்கள் பல கருத்துக்களை நம் முன் வைத்ததில் முதல் கருத்தாக நமது கேபிஎன் ஏஞ்சல்ஸ் வே ஃபார்வர்ட் என்ற இந்த ஒரு தலைப்பு உருவாக பெற்று அந்த தலைப்பின் மூலம் புதிய அத்தியாயத்தை, ஒரு புதிய விதையை இன்று விதைக்க இந்த 76வது காணொளி நிகழ்வில் கேபிஎன் குழுமம் இன்று முதல் படியை எடுத்து வைக்கின்றது. சொந்தங்களே, கேபிஎன் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் இந்த ஒரு அமைப்பானது ஒவ்வொரு சொந்தங்களின் வாழ்விலும் அவர்களுடைய தொழிலை மேம்படுத்தி செம்மைப்படுத்தி சட்ட ரீதியான ஒரு அணுகுமுறையுடன் அவர்கள் நாட்டிற்கு உண்டான சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு ஒரு வெற்றிகரமான ஒரு தொழில் அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இன்றைய தருணத்தில் நமது கேபிஎன் ஏஞ்சல்ஸ், அதாவது ஒன்று சேர்த்து ஒரு முன்னோக்கிய பயணமாக கொண்டு செல்வதை பற்றி மிக மிக முக்கியமான ஒரு காணொளியாக இன்றைய காணொளி இருக்க போகின்றது. அவ்வாறு இருக்கக்கூடிய ஒரு காணொளியில்
முக்கியமான, அதாவது இந்த ஏஞ்சல் நெட்வொர்க் என்றால் என்ன, அது நம்மளுடைய கேபிஎன் அங்கத்தை எவ்வாறு அடுத்த கட்டத்திற்கு வெற்றிகரமாக கொண்டு செல்லும் என்பதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள நமது சொந்தத்தை முக்கிய பொறுப்பில் உள்ள இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு ஆர் தர்மராஜ், பிகாம் FCA ACMA ஃபெலோ சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் அண்ட் காஸ்ட் அக்கவுண்டன்ட் அவர்களை அணுகிய போது இன்முகத்துடன் நமது சொந்தங்களுக்காக அவருடைய வாழ்வியல் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள அவர் முழு மனதாட சம்மதம் தெரிவித்ததன் விளைவாக இன்று அவர் நம்முடன் இணைந்துள்ளார். அவருக்கு நம் சொந்தங்களின் சார்பாகவும் கேபிஎன் குளோபல், கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் கேபிஎன் அசோசியேஷன் தமிழ்நாடு, சிக்பா மலேசியா மற்றும் கேபிஎன் ஆஸ்திரேலியா சார்பாக வருக வருக என்று வரவேற்று அவரை நம்முடன் இணைந்ததற்கு, ஒரு அடுத்த மைல்கல்லை நோக்கி பயணிப்பதற்கு ஒரு சிறிய விதையை இன்று விதைக்கின்றோம். இன்றைய சிறப்பு விருந்தினரை பற்றிய ஒரு சிறிய அறிமுக உரை உங்களுக்காக. திரு ஆர் தர்மராஜ், ஃபெலோ சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் அண்ட் காஸ்ட் அக்கவுண்டன்ட் அவர்கள் 25 வருடத்திற்கு மேற்பட்ட அவருடைய அனுபவத்தை தேர்ந்த ஒரு பட்டய கணக்காளர், அதாவது சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் கம் காஸ்ட் அக்கவுண்டன்ட். அவர் பல்வேறு தலைமை பண்புகளில், லீடர்ஷிப் பொசிஷன்ஸில் பணியாற்றியுள்ளார். ஃபினான்ஸ் கண்ட்ரோலர் பொசிஷன் அட் வேரியஸ் சீனியர் லெவல் வித் ஆல் டியர் 1 இந்தியன் கார்ப்பரேட்ஸ், அதாவது முதல் நிலையில் உள்ள இந்திய கார்ப்பரேட் நிறுவனங்களில் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், ட்ரெஷரி, பேங்கிங், கம்ப்ளையன்சஸ், ஆபரேஷன்ஸ் இந்தியா முழுவதும் மற்றும் உலக அளவில் தேர்ச்சி பெற்று திறமை வாய்ந்த ஒரு அனுபவசாலி. அவர் இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் அவருடைய அனுபவத்தின் வாயிலாகவும் இந்தியாவில் சென்னை, ஹைதராபாத், பெங்களூரு, மும்பை மற்றும் புதுதில்லியில் பணியாற்றிய அனுபவம் வாய்ந்தவர். அவர் ஒரு சீசன்ட் கார்ப்பரேட் லீடர். அவர் அட்வைசரி பொசிஷன், அதாவது அனுபவத்தின் வாயிலாக பிறருக்கு அறிவுரை கூறும் முக்கிய உன்னத பொறுப்புகளிலும், ஃபினான்ஷியல் கம்ப்ளையன்சஸ் அண்ட் ரெகுலேட்டரி செக்டார்ஸ் டு வேரியஸ் கார்ப்பரேட்ஸ் நேஷனலி அண்ட் இன்டர்நேஷனலி அவருடைய அனுபவங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது இன்றளவும். அது தவிர மதிப்புமிக்க ஹானரரி பொசிஷன்ஸ் as mentors, advisory and also serving as an independent director in management of his own consulting firm. அவருடைய தனிப்பட்ட கன்சல்டிங் ஃபர்மிலும் இண்டிபெண்டன்ட் டைரக்டராகவும் பல முன்னணி கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு அவர் ஹானரரி பொசிஷனிலும் இன்று வரை அவருடைய அனுபவத்தை அவர்களுடைய தொழில் வாழ்விற்கு வெற்றிகளை குவித்துக் கொள்வதற்கு அவர் உறுதுணையாக இருந்து கொண்டு வருகிறார். அவர் வேரியஸ் போஸ்ட்ல இருந்தாலும் அவருடைய வெர்சடைல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு சேலஞ்சிங் பேரடைம் பிசினஸ் பிராக்டிசஸ்க்கு மிக முக்கிய உத்வேகத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றது. அவ்வாறு ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய இன்றைய சிறப்பு விருந்தினரை இந்த கேபிஎன் ஏஞ்சல்ஸ் வே ஃபார்வர்டு, ஒரு முன்னோக்கிய பயணத்தின் தலைப்பிற்கு பொருந்த ஒரு சிறப்பு விருந்தினராக இன்று வந்துள்ளதற்கு காரணம் அவருடைய 25 ஆண்டு அனுபவத்திற்கு மேற்பட்ட அனுபவம் தாண்டி அவருடைய கார்ப்பரேட் நிறுவனங்களான, அதாவது 1995 முதல் 96 அதில் ஆரம்பகட்ட உலகளாவிய ஒரு எக்ஸ்போஷர், அதாவது உலகளாவிய ஒரு அனுபவங்களை கற்று தேர்ந்த அவர் குலாலம்பூர் மலேசியா அங்கிருந்து ஆரம்பித்து பின்னர் முன்னணி கார்ப்பரேட் நிறுவனங்களான டால்மியா, ஆதித்ய பிர்லா, ரிலையன்ஸ் குரூப், சத்யம் கம்ப்யூட்டர்ஸ், ஏர் லிக்விட் என்ஜினியரிங் போன்ற பல முன்னணி நிறுவனங்களை பட்டியல் நீண்டு கொண்டே சென்று கொண்டிருக்கின்றது. போன்ற முன்னணி நிறுவனங்களில் அவருடைய அனுபவத்தை கற்றுவிட்டு நம் கேபிஎன் கொங்கு சொந்தங்களுக்காக அவர் பேங்கிங் அண்ட் பினான்சியல் சர்வீசஸ் அண்ட் இன்சூரன்ஸ் அவருடைய அனுபவத்தையும், இன்ஃபர்மேஷன், ITES அண்ட் அலைட் சர்வீசஸ், இ-காமர்ஸ் போன்ற தகவல் தொழில்நுட்ப அளவிலும், ரீட்டைல் செக்டார், மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் செக்டார், டெலிகம்யூனிகேஷன் செக்டார், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஹெல்த் கேர் செக்டார் போன்ற பல நிறுவனங்களில் பணியாற்றிய திறன் வாய்ந்த அனுபவத்தையும் ஒரு ஸ்டார்ட் அப் மென்டார் அண்ட் ட்ரெய்னராக உருவெடுத்து பல தொழில் முனைவோர்களை ஊக்கப்படுத்தி அவர்களுடைய வெற்றி பாதையில் அழைத்து செல்லக்கூடிய ஒரு வித்தகராகவும்
அவர் பிசினஸ் ஃபார்மேஷன் பை வே ஆஃப் அட்வைசரி அண்ட் கன்சல்டிங் சர்வீசஸ் என்ற முறையில் சீரிய முயற்சி எடுத்து அதன் மூலம் திறன் வாய்ந்த ஒரு தொழில் முனைவோரை உருவகப்படுத்தியும் ஸ்டார்ட் அப்ஸ், entrepreneurship organizations, leadership roles, regulatory and statutory compliances of India and international scenario of doing business with India போன்ற பல துறைகளில் அவருடைய திறன் வாய்ந்த பணி செம்மையாக இன்று வரை சென்று கொண்டிருக்கின்றது. அவர் அட்வைசரி கமிட்டியில் பல தொழில் சார்ந்த நிறுவனங்களை தாண்டி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது கல்வி நிறுவனங்கள், கல்லூரிகள் மற்றும் பல துறை நிறுவனங்களுடன் இன்றளவும் பணியாற்றி கொண்டிருக்கின்றார். அவருடைய அனுபவங்கள் இன்கம் டேக்ஸ் லாஸ், ஜிஎஸ்டி, கம்பெனிஸ் ஆக்ட் மற்றும் கம்ப்ளைன்ஸை சேர்ந்த பல ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் செல்லில் அவருடைய அனுபவம் இன்றளவும் மிக பெரிய அளவில் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. அது தவிர அவருடைய 25 ஆண்டு கால பொன்னான அனுபவங்களை நமது கேபிஎன் குளோபல் சொந்தங்களுக்காக இந்த கேபிஎன் ஏஞ்சல்ஸ் எவ்வாறு முன்னெடுத்து செல்வது, கேபிஎன் ஏஞ்சல்ஸ் என்றால் என்ன என்ற அடிப்படை ஆரம்பத்திலிருந்து நம் சொந்தங்களுக்காக நமக்கு அந்த ஒரு வழிகாட்டுதலை கொடுப்பதற்காக இன்று நம்முடன் இணைந்திருப்பவரை அதிக நேரம் காக்க வைக்காமல் மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்று அவருடன் உரையை ஆற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். பாருங்கள், உங்களுடைய உரையை தாருங்கள். வணக்கம் ராஜசேகரன். வணக்கம். வணக்கம். வணக்கம் பழனியப்பன். அனைவருக்கும் வணக்கம். நம் சொந்தங்களுக்கு, நமது கம்யூனிட்டி மக்களுக்கு. என்ன நீங்கள் தொடர்பு கொண்டது ரொம்ப நன்றி. கரெக்டா ஒரு கேபிஎன் ஏஞ்சல்ஸ் அப்படின்ற ஒரு ஃபார்மேஷனை நீங்க கொண்டு வரணும்னு ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டு அதுக்கு யார் ஆப்ட் பர்சனா இருப்பாங்க அப்படின்னு நீங்க ராஜசேகரன் பழனியப்பன் தேடிட்டு இருந்ததப்போ ஒரு ப்ராப்பரான சப்ஜெக்டுக்கு ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணதப்போ நான் நினைச்சிட்டு இருந்தது நம்ம குரூப்ல ஏன் வந்து இன்னும் இந்த ஏஞ்சல் நெட்வொர்க்கிங்கிறது இன்னும் வராம இருக்கு. வேற அக்ராஸ் இந்தியாவும் இன்டர்நேஷனலியும் ஏஞ்சல் நெட்வொர்க் நிறைய இதுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் விச் பிளேஸ் அ மேஜர் ரோல். நான் கொஞ்சம் தமிழும் இங்கிலீஷும் கலந்தே பேசுறேன். ஏன்னா இந்த சப்ஜெக்ட் வந்து பியூரா தியரிட்டிக்கலா சொல்றதோட டெக்னிக்கல் கலந்து சொல்ல வேண்டியது இருக்கு. தமிழும் கலந்து சொல்லிக்கிறேன், மன்னிக்கவும். ஏஞ்சல் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இதையும் அவர் விலாவாரியாக சொல்லிவிட்டார். ஸோ 17 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு கடைசி 10 வருஷமாக இப்பொழுது நான் ப்ராக்டிஸ்ல இருக்கேன். இருந்தாலும் ஸ்பெஷலைஸ்ட் ஃபீல்டாக ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டிங் ஃபினான்சிங் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ ஆஃபீஸஸ் அவரே சொன்ன மாதிரி இந்தியா லெவல்ல இங்க 4 ஸ்டேட்லயுமே நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தனால, இது போக மொரிஷியஸ்லி வி ஹேவ் செட் அப் அவர் கம்பெனி லாஸ்ட் இயர். ஸ்பெசிஃபிக்கா காரணம் வந்து இந்த ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட்ன்ற ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நமது மக்கள் சரியாக இன்னும் ரீச் ஆகல. என்னுடைய சொந்த ஊர் திருப்பூரும். ஸோ அங்கிருந்து பார்த்து இவ்வளோ பெரிய கம்பெனிகள் இருக்கிறது. பட் நம்ம காஸ்ட் ஆஃப் ஃபண்டிங் கம்பேர் டு அதர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், வெதர் அதர் கார்பரேட்ஸ் பார்க்கும்போது வாஸ் மைண்ட் பாக்லிங். நம்ம காம்படிட்டிவா இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது ஐ ஃபெல்ட் வி ஆர் ஸ்டில் நோவேர் வென் கம்பேர் டு கெட்டிங் த லோ காஸ்ட் ஆஃப் ஃபண்டிங். அந்த முறையில தான் நான் வந்து ஏஞ்சல் நெட்வொர்க் அப்படின்றத கேபிஎன் ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டு இருந்ததை சொன்னாங்க. ஸோ ஏஞ்சல்ஸ் சச் என்னன்றதையும் நான் உங்களுக்கு ஸ்லைட் ஷேரிங் நான் பண்றேன். நீங்க அது வழியாவே கொண்டு போறேங்க. ஒரே நிமிஷம். கேபிஎன் ஏஞ்சல்ஸ், உங்க பிசினஸ் நெட்வொர்க் ஏஞ்சல்ஸ், இதோடைய அடித்தளம் அமைச்சதா இன்னைக்கு தேதியில நம்ம எடுத்துக்கலாம். 10/7/2022 கேபிஎல் ஏஞ்சல்ஸ்க்கு நம்ம இது பேசிக்கலா சொல்றது சீட் ஃபண்ட். அதுக்கு இன்னைக்கு விதை போட்ட மாதிரி வச்சுக்கலாம் நம்மளுடைய கொங்கு நெட்வொர்க்கு. ஸோ ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா நிறைய சொல்றாங்க. ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட், ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட், வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது நாங்க நிறைய காலேஜ்ல பேசி இது பண்ணும்போது கேட்கிற முதல் கேள்வி, ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னங்க சார் அப்படின்னு கேட்குறாங்க. ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட் இனிஷியலா நான் ஸ்டார்ட் பண்ணி சொல்லும்போது ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எதனால வந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம
அதோடைய டெஃபினேஷன் நாங்க கொடுத்துருக்கிறேன். An angel investor is an individual who provides capital for a business or business startup or usually in exchange for convertible debt or ownership equity. Angel investor usually gives support to startups. ஸோ ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி இருக்கு, நம்ம வந்து நிறைய இனோவேஷன் பண்றோம். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் பண்ணும்போது பேசிக்கலா எல்லாரும் ஃபேஸ் பண்ற அதே இஷ்யூ தான். ஃபண்டிங் வந்து அதர் தென் பிரிங்கிங் மெஷினரி, மேன் பவர், இதுக்கப்புறம் மேஜரா இருக்கிற ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கு இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ அவங்க வந்து நம்ம ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம், நம்ம ஃபேஸ் பண்ற இஷ்யூ வந்து ஃபண்டிங். ஸோ நியூ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எப்பவுமே இங்க ஒரு பேங்க்லயோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் என்பிஎஃப்சி இதுல போயிட்டு நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கிறதுல, அந்த சிச்சுவேஷன்ல தான் ஏஞ்சல் இன்வெஸ்டர்ன்ற ஒரு பெரிய குரூப் செயல்படுது. இண்டிவிஜுவலாவும் இவங்க செயல்படுவாங்க, தனித்தனியா இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தரும். யூஸ்வலி ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல்னு சொல்றவங்க தான் வந்து இந்த வேரியஸ் ப்ராஜெக்ட்லயும் வேரியஸ் பிசினஸ் இதுலயும் தே ஆர் இன்வெஸ்டிங். அவங்க தான் வந்து இந்த ஏஞ்சல் இன்வெஸ்டரா வராங்க. ஸோ இது நம்ம கம்யூனிட்டியில இதை டெவலப் பண்ணணுன்ற ஒரு ஆர்வம் இருந்துட்டு இருக்கு கேபிஎன் குரூப்புக்கு. அதே தான். அண்ட் ஏஞ்சல் இன்வெஸ்டர் இஸ் ஆல்சோ நோன் as பிரைவேட் இன்வெஸ்டர், சீட் இன்வெஸ்டர் ஆர் ஏஞ்சல் ஃபண்டர் that pools capital of investment in new venture. புது இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம ஆரம்பிக்கும் போது, அதுக்கு வந்து நியூ வெஞ்சரா இருக்கும் போது பேங்க்குக்கு நம்ம போகும்போது அவங்க கேட்கறது, நீங்க என்ன கொலாட்ரல் கொண்டு வந்திருக்கீங்க, அதை பேஸ் பண்ணி இந்த ப்ரொடெக்ஷன் கொடுங்க, நாங்க உங்களுக்கு ஃபண்டிங் பண்றோம் அப்படின்றது. அந்த இதை பிரேக் பண்ணுன்றதுக்காக தான் இந்த ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது உலகளாவிய லெவல்ல எல்லாரும் வந்து பேசிக்கலி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஃபார்ம் பண்ணி கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட்டா வந்துட்டு இருந்தது ஆரம்ப காலகட்டத்துல. பின்னாடி இது ப்ரொஃபஷனல் நெட்வொர்க்கா இது மாறிச்சுங்க. ஸோ ப்ரொஃபஷனல் நெட்வொர்க்கா இப்படி வந்து இது சிண்டிகேட் மாதிரி பண்ணுவாங்க. ஒரு 5 பேர் 3 பேர் எல்லாரும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் ப்ரொபோசலை கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா அந்த ப்ரொபோசலை எவாலுவேட் பண்ணி பண்றவங்க தான் வந்து ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ். அதுதான் மூணாவது பாயிண்ட்லயே. ஆஃபன் ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் ஆர் ஃபவுண்ட் அமாங் என்டர்பிரனர்ஸ், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். The funds that angel investors provides may be an one-time investment to help the business get off the ground or an ongoing injection to support and carry the company through its difficult early stage. Early stageல நம்ம ஃபேஸ் பண்ற மென் மிஷினுக்கு அப்புறம் இருக்கிற ஃபினான்சிங் நீடை வந்து சப்போர்ட் பண்றதுக்காக வந்த இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட். அடுத்த இதுல an angel investor is usually a high net worth individual who at the early stages often offer with their own money. யாரு ஏஞ்சல் இன்வெஸ்டரா வராங்கன்னா ஆரம்ப கட்ட காலத்துல ஒரு பெரிய இன்வெஸ்டரா இருக்காங்க, ஹை நெட்வொர்க்கா இருக்கிறவங்க மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட்டா வராங்கன்னு சொல்றாங்க. இப்போ ஒரு காலேஜ் குரூப்ல நாங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்தோம். அதுல எப்படின்னா காலேஜ்ல படிச்ச அலுமினிஸ் எல்லாரும் சேர்ந்து, அவங்க இந்தியா லெவல்லையும் உலக அளவிய லெவல்லையும் இருக்கிறவங்களே வந்து எல்லாரும் சேர்ந்து, அவங்க வந்து பெரிய ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவலே கிடையாது. அந்த மாதிரி ஒரு ட்ரோன்ல வந்து ஒரு நல்ல சிஸ்டம் கொண்டு வரணும், ஒரு நல்ல இனோவேஷன் கொண்டு வந்தவங்களை ஒன்னா சேரணும்னு சொல்லிட்டு எல்லாரும் கூல் அப் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட் தான். பட் ஏர்லி ஸ்டேஜ்ல வந்து ஏஞ்சல் இன்வெஸ்டர் ஒரு பெரிய வசதி படிச்சவங்க ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு கொடுக்க வேண்டிய சப்போர்ட்டுக்காக ஏஞ்சல் இன்வெஸ்டரா வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ ரெண்டாவது பாயிண்ட்ல இன்னும் விலாவாரியாக ஏஞ்சல் இன்வெஸ்டிங் இஸ் ஆஃபன் த பிரைமரி சோர்ஸ் ஆஃப் ஃபண்டிங் for many startups who find it more appealing than other forms of funding. The support that angel investor provides startups fosters innovation, which translates into economic growth. These investment capital is now comes from network of angel investors, where earlier they were from individuals, now under various angel network organizations. இந்த ஸ்லைட்ல உங்களுக்கு இன்னும் விலாவரியா சொல்லணும்னா ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்ப காலகட்டத்துல ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கொடுத்தது போக பின்னாடி இது வந்து அப்படியே அடுத்த பரிமாணத்துக்கு போய் குரூப் ஆஃப் இன்வெஸ்டர், கிரவுட் ஃபண்டிங் மாதிரி குரூப் ஆஃப் ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் ஒன்று சேர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கொண்டு வந்தது தான் ஏஞ்சல் இன்வெஸ்டர் நெட்வொர்க்னு. இதே தான் இந்தியன் ஏஞ்சல் நெட்வொர்க்னு இருக்கு, மும்பை ஏஞ்சல்ஸ். இவங்க எல்லாம் வந்து சில எக்ஸாம்பிள் சொல்ல வேண்டிய கம்பெனிங்க. இந்தியா லெவல்ல இருக்கிற மாதிரியே உலக அளவிய லெவல்ல ஏஞ்சல் நெட்வொர்க்கிங் தான் இன்னைக்கு ஒரு புது ஸ்டார்ட் அப்போ வெஞ்சரையும் ப்ரொசீட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்குது. அடுத்த கட்டத்தை angel investors is who seeks to invest at early stage of startup and mostly they are individuals. Most angel investors have excess funds available with them to park as investment and in startups and are looking for a higher rate of return than those provided by traditional investment opportunities. Traditional investmentல நம்ம பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்மளா பிசினஸ் ஆரம்பிப்போம், ஆர்
பேங்க்ல கொண்டு போய் இருக்கிற ஃபண்ட்ஸை வந்து டெபாசிட் பண்ணி வைப்போம், என்பிஎஃப்சியில் பண்ணி வைப்போம், கோல்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணும்போது யூஸ்வலா கொடுக்குற அட்வைஸ் தான் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்டேஜ் தான் இப்போ நம்ம வந்து எதுலலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு வரும்போது தான் ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு அவங்களுக்கு ஒரு பெரிய அடித்தளம் அமைச்சு கொடுத்தது. புதுசா நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இனோவேஷன் ப்ராடக்ட் ஆகட்டும், சர்வீசஸ் ஆகட்டும், இனோவேஷன் இன்குபேஷன் ஸ்டேஜ்லயே இருந்துட்டு இருக்கு. இதை வந்து அடுத்த ஸ்டேஜ் கொண்டு வரும்போது இத்தகைய என்டர்பிரனர்ஸ் இவங்க தே ஆர் கால்ட் அஸ் ஃபர்ஸ்ட் டைம் என்டர்பிரனர்ஸ் ஆர் ஏஞ்சல் என்டர்பிரனர்ஸ். ஏஞ்சல் என்டர்பிரனர்ஸ் என்ன பண்றாங்க, நம்மள மாதிரி ஒரு நெட்வொர்க்ல இப்போ இது நம்ம கம்யூனிட்டிக்காக பண்ணணுன்றதுனால அவங்க எல்லாரும் கொண்டு வந்து அடுத்த கட்டத்துல நம்ம கேபிஎன் கொண்டு போறது வந்து என்னென்ன ப்ரொபோசல்ஸ் அவைலபிளா இருக்கு, விச் கேன் பி டேக்கன் இன்டு கமர்ஷியல் வயபிள் ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்ப்பாங்க. அதுலதாங்க நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு ப்ரொஜெக்ஷன்ஸ் கேட்போம். என்ன பிசினஸ் பண்றீங்க, என்ன மாதிரி ப்ராடக்ட் கொண்டு வரீங்க, ஆர் மேனுஃபேக்சரிங்ல என்ன செட்டப் கொண்டு வரீங்க, ஹவு இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் அதர் கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்துட்டு இவங்களுக்கு நம்ம வந்து ப்ரொஜெக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு செக்லிஸ்ட் நம்ம கொடுத்து, கடைசி ஸ்லைட்ல உங்களுக்கு அந்த செக்லிஸ்ட்டை காட்டுறேன். செக்லிஸ்ட்டை கொடுத்து அந்த ப்ரொபோஸ்ட் இன்வெஸ்டர்ஸ் நமது கம்யூனிட்டியில இருக்கிறவங்களை வாங்கி எவாலுவேட் பண்ணி கொண்டு போறது தான் இந்த ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் உடைய மேஜர் ஒர்க். Second point, angel investors provide more favorable terms compared to others lenders since they usually invest in the entrepreneur starting the business rather than the viability of the business. Angel investors are focused on helping startups take their first steps rather than profit at its first go of investment which they may get from their existing business environment. Angel investors and venture capitalists are not the same. They are in opposite direction. Angel investors are also called informal investors, angel funders, private investors, seed investors or business angels. இவங்களை பல பரிமாணத்துல சொல்றாங்க. பிரைவேட் இன்வெஸ்டர்னு சொல்லுவாங்க. ஆரம்ப கட்ட காலத்திலையும் இப்போ நடந்துட்டு இருக்கிறது, ஒரு பர்டிகுலர் ப்ரொபோசல் கொடுப்பாங்க, அவங்க ஃப்ரெண்டாக இருக்கட்டும், ரிலேட்டிவா இருக்கட்டும், டைரக்டா கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது தான் பிரைவேட் இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க. சீட் இன்வெஸ்டர்ஸ் தான் ஆரம்ப கட்ட காலத்துல ஒரு ஐடியா மட்டும் டெவலப் ஆயிருக்கும், அந்த அந்த ஐடியாவை கன்வெர்ட் பண்றதுக்கு ஒரு புரோட்டோடைப் பண்றதுக்காக கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட் பேர் தான் சீட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் பிசினஸ் ஏஞ்சல்ஸ். These are individuals normally affluent who inject capital for startup in exchange for ownership equity or convertible debt. ரெண்டு வகையா பண்றாங்க. எப்படி ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எந்த மாதிரி பண்றாங்க, இவங்க ஒரு கம்பெனியா ஃபார்ம் பண்ணி பண்ணும்போது ஈக்விட்டி ஷேர் ஹோல்டிங் இருக்கும். ஸோ மேக்சிமம் வந்து அவங்க ஈக்விட்டியில ஒரு போர்ஷன் எடுப்பாங்க. நாங்க வந்து இந்த பர்டிகுலர் போர்ஷன் வந்து we will take as a stake 40%, 60%, 70% அப்படின்னா அந்த டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட் எவாலுவேட் பண்ணி அந்த ப்ரோட்டோடைப்க்கு ஹெல்ப் பண்ணி பண்ற முதல் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஈக்விட்டி அனாலிசிஸ் பண்ணி அதுக்கு ஒரு வேல்யூவேஷன் நாங்க கொடுப்போம். இதுதான் இந்த கம்பெனியோட வேல்யூ அப்படின்னு போட்டுட்டு அந்த வேல்யூக்கு அந்த சோ கால்டு ப்ரொமோட்டர் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றாரு, அது போக வந்து நம்ம ஏஞ்சல் இன்வெஸ்டரை நம்மளுடைய ஸ்டேக் என்ன வரும்ன்றது தான் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டா வரும். இப்போ காலப்போக்கில் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ஈக்விட்டி மட்டுமே ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் பாக்குறது இல்லை, டெட் ஃபண்டிங்காகவும் அவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு வந்து டெட் ஃபண்டிங் மாதிரி பேங்க் செக்டர் மாதிரியே, பேங்கிங் ஃபினான்ஷியல் செக்டர் மாதிரியே நீங்க எங்களுக்கு வந்து டெட் ஃபண்டிங்காகவும் கொடுங்க, பட் அட் a பர்டிகுலர் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் தான் அப் டு 20-22% வரைக்கும் நீங்க நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு. தெர் ஆர் ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் அவங்களுடைய மணியை வந்து ஐடலா 6% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இப்போ ப்ரிவேலிங்ல இருக்குன்னா அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல பேங்க்ல இன்வெஸ்ட் பண்றதோ இல்லாட்டி அதர் நெட்வொர்க் பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ற ரெகுலர் ரேட் ஆஃப் ரிட்டர்னுக்கு பதிலா அவங்க வந்து டெட் ஃபண்டிங்கா அட் ஏ பர்டிகுலர் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் முதல்ல சைன் அப் பண்ணி கொடுக்கறதா டெட் ஃபண்டிங்கா கொடுக்குறாங்க. மேக்சிமம் ஏஞ்சல் ஃபண்டிங் வர்றது எல்லாமே ஈக்விட்டி ஃபண்டிங்கா தான் வரும், ஒரு பர்டிகுலர் போர்ஷன் வந்து டெட் ஃபண்டிங்காகவும் வரும். பேங்க்குக்கும் நம்மளுக்கும் ஏஞ்சல் இன்வெஸ்டருக்கு இருக்க ஒரே டிஃபரன்ஸ், பேங்க் வந்து நீங்க சிஜிடிஎம்எஸ்சி லோன் மாதிரி நீங்க என்ன கொலாட்ரல் கொடுக்குறீங்க, நான் கொலாட்ரல் லோன்லாம் எங்களுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரியே இங்க ஏஞ்சல் இன்வெஸ்டர் கொலாட்ரலை பேஸ் பண்ணி கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது. ஸோ இவங்களுடைய ஐடியா டோட்டலி ப்ராஃபிட் மோட்டிவா கிடையாது. அவங்களுடைய இது வந்து அவங்களுடைய ஐடியா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ள ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம போட்டு அந்த பிசினஸ் நர்ச்சர் பண்ணி கொண்டு போனோம் அப்படின்றதாங்க அவங்களுடைய ஐடியாவா இருக்குமே தவிர ஏஞ்சல் இன்வெஸ்டர் doesn't work purely on a capitalistic basis on the initial stages. Venture capitalist உடைய requirement நான் அடுத்த 2-3 ஸ்லைட்ல உங்களுக்கு சொல்றேன். லாஸ்ட் பாயிண்ட், some angel investors invest through crowdfunding platform online or build angel investor network to pool capital. நம்ம கேபிஎம் இதே மாதிரி தான் என்ன ஐடியால இருக்காங்கன்னா பூல் ஆஃப் மணி
நம்மளுடைய அஃப்ளூயன்ட் கம்யூனிட்டி ஆகட்டும், நம்ம அது சிமிலர் செக்டாரா இருக்கட்டும், கார்மெண்ட்ஸ் ஒரு செக்டாரா இருக்கலாம், ஒரு அக்ரிகல்ச்சர் ஒரு செக்டாரா இருக்கலாம், செக்டார் பேஸ்ட் ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட்டா இத மாத்தி கொண்டு வருவாங்க. இந்த செக்டாருக்கு இவ்வளவு ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணலாம், இந்த செக்டாருக்கு இவ்வளவு பண்ணலாம், ஃபுட் செக்டார் பண்ணலாம், ஹெல்த் செக்டார் பண்ணலாம். ஏஞ்சல் இன்வெஸ்டாரோ அவங்களுக்கு சில அப்பிடைட் இருக்கு. எனக்கு வந்து இந்த மாதிரி செக்டார்ல ஐ ஹாவ் அன் இன்ட்ரெஸ்ட், இந்த இன்ட்ரெஸ்டட் உள்ள ப்ராஜெக்ட்ஸ் பிசினஸ் வந்ததுன்னா நீங்க எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு நம்மளுக்கு கேபிஎனுக்கு ப்ரொபோசல் கொடுப்பாங்க. கேபிஎன் இன்டர்ன் வந்து வேரியஸ் ப்ராஜெக்ட்ஸ் விச் இஸ் அவைலபிள்ன்றதையும் அவங்க எல்லாருமே நம்மளுடைய நெட்வொர்க்ல போட்டு என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் அவைலபிள்ன்றத மென்ஷன் பண்ணி நம்ம திருப்பி வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக எல்லாத்தையும் அனாலிசிஸ் பண்ணி பண்றதுதாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இன்வெஸ்டர்ஸை கேதர் பண்ணி இவங்க 2 பிளாட்ஃபார்மையும் ஈக்குவல் பண்ணி கொடுக்கறதான் இந்த கேபிஎன்னுடைய ஆக்டிவிட்டியா இருக்க போகுது வரப்போற வருஷத்துல. ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் டைபிக்கலி யூஸ் தேர் ஓன் மணி. வெல்தி பிரைவேட் இன்வெஸ்டர்ஸ், இது வெல்தி பிரைவேட் இன்வெஸ்டர்ஸ்ன்றது ஒரு 4-5 வருடத்துக்கு முன்னாடிலாம் ரொம்ப வெல்த்தியா இருந்தா மட்டும்தான் நான் ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ள வரணும் அப்படின்ற ஒரு இது இருந்தது. இப்ப இதுவே வந்து கிரவுட் ஃபண்டிங்கா மாறி இருக்கு. கிரவுட் ஃபண்டிங்கா மாறி இப்போ ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் ஈவன் ஒரு ஐடி கம்பெனியில் இருக்கிற ஒரு 7 பேர் சேர்ந்து ஒரு பெரிய ப்ரொபோசலை 2 வருஷம் முன்னாடி கொடுத்தாங்க. அப்ப அந்த கம்பெனி ஒரு 70 லட்சம் ரூபாய் ஷார்டேஜ்ல இருந்த கம்பெனிங்க. இப்ப அந்த கம்பெனி 70 லட்சம் ரூபாய் கம்பெனிங்க அவங்க கொடுத்த அந்த இதுல இ-காமர்ஸ்ல ப்ரொசீட் பண்ணிட்டேன். அவங்க கொடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இப்ப அந்த கம்பெனியோட ஒர்த் வந்து 12 கோடி ரூபாய் 2 வருஷத்துல. பிகாஸ் இந்த ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் கொடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் தான் கம்பெனியை வந்து இந்த அளவுக்கு வேல்யூவேஷன் கொண்டு போயிருக்கு. ஸோ ஏஞ்சல் இன்வெஸ்டர் இட் இஸ் நாட் ஒன்லி வெல்தி பிரைவேட் இன்வெஸ்டர்ஸ். இப்போ ஒரு பெரிய கம்பெனில ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கிறவங்களும் இப்போ ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து பணம் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ நமது கம்யூனிட்டிலையும் வி ஹாவ் பீப்புள் ஃப்ரம் ஆல் த செக்டார்ஸ். கேபிஎன் டீம் வந்து கொண்டு போய் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ப்ராப்பரான இடத்துல சேர்த்துனாங்கன்னா நம்ம ஒரு பெரிய ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட் நெட்வொர்க்கே கிரியேட் பண்ணலாம். Angels use their own network, unlike venture capitalists who take care of pooled money from many other investors or investment fund and place them in strategically managed fund. Venture capitalists நான் அப்ப சொன்ன மாதிரி வேற இடங்கள்ல இருந்து ஃபண்டை வாங்கி அதை பூல் பண்ணி கொடுக்கறது வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட். வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் பியூர்லி கேபிட்டலிஸ்ட் பேசிக்ல தான் ஒர்க் பண்ணுவாங்க. இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம், என்ன ரிட்டர்ன்ஸ் வருது அப்படின்றத அவங்களுடைய பிரைமரி மோட்டிவா இருக்கும். ஏஞ்சல் இன்வெஸ்டருடைய மோட்டிவ் வந்து ஒரு ஸ்டார்ட் அப்பையோ ஒரு இன்குபேஷனையோ இன்னோவேஷனையும் சப்போர்ட் பண்ணுன்றதா அவங்களுடைய பிரைமரி மோட்டிவா இருக்கும். Though angel investors usually represent individuals, the entity that actually provides the funds may be limited liability company, a business, a trust, or an investment fund among many other kinds of fund houses. Investment profile of angel investors. யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்கும் அவங்களுக்கு அப்படின்றது, angel investors who seed startups that fail during their early stages lose their investments completely. This is why professional angel investors look for opportunities for acquisitions or initial public offerings. The effective internal rate of return for a successful portfolio for angel investors is approximately 18 to 22%. அவங்களுடைய எதிர்பார்ப்பு இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது எதிர்பார்ப்புகள் வந்து இந்த ரேஞ்சில் இருக்கு. இது வந்து ஆவரேஜ் நெட்வொர்க். நீங்க 10% வச்சிருக்கலாம். ஏன்னா இனிஷியலா சொன்ன மாதிரியே தான் ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் வந்து பியூர்லி ப்ராஃபிட் மோட்டிவ் இல்ல, அவங்க வந்து ஒரு இன்குபேஷனை சப்போர்ட் பண்ணணுன்றதுக்காக ஆரம்பிக்கிறது தான் ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட். Though this may look good for investors and seems too expensive for entrepreneurs with early stage business, cheaper sources of financing such as banks are not usually available for such business ventures. This makes angel investment perfect for entrepreneurs who are still financially struggling during their startup phase. இவங்க என்ன பண்றாங்க, முதல் ஸ்டேஜ்ல வந்து என்டர்பிரனர்ஸ் எப்பவுமே இதுக்கு கஷ்டப்பட்டு இன்வெஸ்ட்மெண்ட் கஷ்டப்பட்டு இருக்கிறப்ப தான் ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் they come in for startup இன்வெஸ்ட்மெண்டா வரதுதான் ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரே நிமிஷம். வணக்கம். Angel investing has grown over the past few decades as the lure of profitability has allowed it to become a primary source of funding for many startups. This in turn has fostered innovation which translates into economic growth. Angel investors உடைய எதிர்பார்ப்புகள் என்னன்னா, ஒரு பிசினஸை ப்ரொமோட் பண்ணணும், ஒரு சக்சஸ்ஃபுல் என்டர்பிரினர்ஷிப்பை கொண்டு வரணுன்றது அவங்களுடைய
எதிர்பார்ப்புகளா இருக்கும். இது வந்து இன்டர்ன் எக்கனாமிக் growth சப்போர்ட் பண்ணும் இந்த ஆக்டிவிட்டி. வாட் ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் பிரிங் இன்? பேசிக்கலா நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? ஏஞ்சல் இன்வெஸ்டர்னா பணம் மட்டும் போடுறவங்க மட்டும்தான் ஏஞ்சல் இன்வெஸ்டரா இருக்காங்க. இப்படி கிடையாது. நம்மளுடைய சமுதாய மக்களும் பல தரப்பட்ட மக்கள் பல பிசினஸ்ல இருக்கிறவங்க இருக்காங்க. அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டுமே குறிக்கோளா பார்த்து நான் இந்த கம்பெனில போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ரிட்டர்ன்ஸ் வரணும்னு எதிர்பார்க்கிறவங்க ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் கிடையாது. ஒரு சக்சஸ்ஃபுல் கைடன்ஸ், ஒரு கம்பெனி ஒரு இனோவேஷன் பண்ணியிருக்காங்க, அதுக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுக்குறவங்களா இருப்பாங்க ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ். பியூரா மென்டாரிங் பண்ணுவாங்க. நல்ல ஒரு 30-40 வருஷம் அனுபவம் உள்ள ஒரு பிசினஸ் கம்யூனிட்டி இருக்காங்க. அதுலயே இப்போ நியூ இன்வெஸ்டர்ஸ் வராங்க, நியூ இன்வெஸ்ட்மெண்ட் வருது, நியூ ப்ரொபோசல்ஸ் வருதுன்னா அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்கு வேண்டிய இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கம்பெனி சைனால மார்னிங் தான் படிச்சுட்டு இருந்தேன். ஈவியில வந்து லித்தியம் பேட்டரியில எவ்வளவு தூரம் பண்ண முடியும்னு ஒரு சின்ன பையன் வந்து 18-19 வயசுல காலேஜ் ஸ்டேஜ்லயே அவங்க வந்து அந்த பேட்டரி எவ்வளவு வரைக்கும் லாங் அவுட்ஸ்டாண்டிங்கா பண்ண முடியும்ன்றத யூஸ்வலா 200-250 இருக்கிற ஆர்டினரி பேட்டரிஸ 450 கிலோமீட்டர் நம்ம கார் போறது 450 கிலோமீட்டர் இதை ஒரே மாசத்துல ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம கண்டுபிடிச்சாங்க. உடனே அவங்களுக்கு வந்து ஒரு குறைஞ்சது 7-8 ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் வந்து இப்ப அவங்க பின்னாடி இருக்காங்க. கம்பெனி வந்து நாட்டிலே நான் இந்தியா மதிப்புல ஒரு 1.5 கோடி ரூபாய் இல்லாத ஒரு கம்பெனிய 40 கோடி ரூபாய் இப்ப வேல்யூவேஷன் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வித்தின் 6 மாசத்துக்குள்ள. பிகாஸ் அந்த இனோவேஷன், இந்த டைப் ஆஃப் இனோவேஷன் he brought in into electric vehicle. அதே மாதிரி கிவ் மார்க்கெட் ஆக்சஸ் த்ரூ தி நெட்வொர்க்ஸ். ஏஞ்சல் இன்வெஸ்டரா வரவங்க நான் வெறுமனே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்றது இல்ல, நான் என்னுடைய நெட்வொர்க், என்னுடைய கனெக்ட், என்னுடைய கான்டாக்ட்ஸை கொடுக்குறேன்னு சொல்றவங்க ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ். அவங்க இருக்கிற ஒரு பகுதி, இப்ப அவங்க இன்டர்நேஷனலி நம்மளுடைய கம்யூனிட்டி இருப்பாங்க. உங்களுக்கு வந்து இந்த கம்யூனிட்டில நீங்க நம்ம பண்ண போற இந்த ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற கம்பெனியோடைய ப்ராடக்ட் ஆகட்டும், சர்வீஸ் ஆகட்டும், நாங்க வந்து இதை இங்கேயும் கொண்டு போறோம் அப்படின்றது. they work hand in hand with the investee company. அதனாலதான் அவங்களுக்கு வந்து புது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நம்ம ஏன் ஏஞ்சல் இன்வெஸ்டர் வேணும், நானே எல்லாம் பண்ணலாம் அப்படின்றதுல ஓல்டு தாட். இன்னைக்கு இருக்கிறது வந்து என்ன பண்றோம், அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கு மேஜர் டிஃபரன்ஸ். முதல் நம்ம ஏரியாவுக்கு மட்டும் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம ஏரியா விட்டு அடுத்தது ஒரு பக்கத்துல இருக்கிற ஊருக்கு பிசினஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் பக்கத்து ஸ்டேட்டுக்கு பண்ண ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் லெவல்ல, குளோபல் லெவல்ல போறது. இது யாரு, இவங்களை வந்து ஆக்சஸ் பண்றதுக்கு இந்த ஏஞ்சல் இன்வெஸ்டரா இருக்கிறவங்க ஒரு ப்ரொவைடிங் பிளாட்ஃபார்மா இருப்பாங்க. பிகாஸ் தீஸ் பீப்புள் ஹூ கம்ஸ் இன் as an angel investors or maybe a maximum will be an existing business community who will be spread across the world. நம்ம கம்யூனிட்டி பீப்புள் அன்னைக்கு பார்த்தேன், they are spread across the world. அவங்களுக்கு ஒரு பெரிய ஆக்சஸ் வந்து இருக்கு. அந்த எக்ஸ்பர்டைஸ் அவங்க கொண்டு வருவாங்க அதோட. ஸோ எக்ஸ்பர்டைஸ் ஆஃப் தெம் த்ரூ தேர் வைட் எக்ஸ்பீரியன்ஸ் நேஷனலி அண்ட் குளோபலி. இது ஒரு மேஜர் கேம் சேஞ்சரா இருக்கும் அந்த ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற கம்பெனிக்கு. பிரசன்ஸ் ஆஃப் ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ். ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் ஆர் பிரசன்ட் அமாங் as friends, relatives, same working group, common communities. நம்ம அந்த கம்யூனிட்டி பேஸ்ட் ஏஞ்சல் நெட்வொர்க் தான் இப்போ வரோம். Reference from above all of them who has potential to invest in new startups and ventures. First, they can source direct deals or investment opportunity in startups through their own social network. இப்ப ஏஞ்சல் நெட்வொர்க்லாம் இப்ப எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னா, என்னுடைய பெங்களூர் பேஸ்ட் ஏஞ்சல் நெட்வொர்க்ல நான் வேற யாரையும் ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸையும் கான்டாக்ட் பண்றதே இல்லை. அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுடைய சோசியல் நெட்வொர்க்ல அவங்களுடைய ப்ரொபோஸ்ட் ப்ராஜெக்டை வந்து போஸ்டிங் போடுறாங்க. அதை பேஸ் பண்ணி ஆள் பேர் தெரியாதவங்களே நேரா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்க இந்த ப்ராஜெக்ட் பண்றீங்களா அப்படின்னு கேட்டு அந்த ப்ராஜெக்டுடைய வயபிலிட்டி என்னன்னு கேட்டுட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வராங்க. சோசியல் நெட்வொர்க் ஹஸ் சேஞ்ச் த பிளாட்ஃபார்ம் ஃபார் ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் அக்ராஸ் த வேர்ல்டு. ஏஞ்சல் இன்வெஸ்டர் ஆகட்டும், இன்வெஸ்டி கம்பெனிஸ் ஆகட்டும், ஒரு நல்ல ப்ராஜெக்டோ ஒரு ப்ரொபோசல் இருந்தா சோசியல் பிளாட்ஃபார்ம்லயே போஸ்டிங் போடுறாங்க. இன்னைக்கு ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஆல் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டி. நீங்க இந்த ஸ்டேட் மக்களா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த கம்யூனிட்டி மக்களா நீங்க இருக்கணும்னு அவசியம் இல்லை. all of them are able to get investment through social network. ஆல் பேர் முகமே பார்க்காதவங்க கூட அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. there is a great game changer which has happened through the social network in angel investment scenario. Also angels join platforms dedicated to angel investing. என்ன முதல்ல சொன்ன மாதிரி மும்பை ஏஞ்சல்ஸ், இந்தியன் ஏஞ்சல்ஸ் and various other angel networks இருக்கு. Expectations of angel investments. Expectations of better return on investments made than the traditional investment being made and which carry standard returns which will be of fixed in nature.
முதலே இது பாயிண்ட் சொல்லியிருந்தேன். 5-6% கொடுக்குற ரிட்டர்ன்ஸ் தவிர இவங்களுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட், அதிகமான ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்த்து ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட்ல கொண்டு வருவாங்க. பட் பிரைமரி மோட்டிவ் ஆஃப் ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட் நாம அங்க முன்னாடி ஸ்லைட்ல சொன்ன மாதிரி தான், இஸ் நாட் பியூர்லி கேபிட்டலிஸ்ட் ஆஸ் பிரைவேட் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டாவோ வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் மாதிரி அவங்க பியூர்லி அதை நோக்கி போறதில்லை. பட் தே எக்ஸ்பெக்ட் அ குட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். அவங்களுக்கு என்ன ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட், ஓகே நான் இந்த கம்பெனியில் இன்னைக்கு இந்த தேதி இவ்வளவு இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறேன், ஸோ ஃபியூச்சர்ல இதே கம்பெனி வந்து நான் எக்ஸிட் ஆகும்போது இதோடைய கேபிட்டல் அப்ரிசியேஷன், நான் இவ்வளவு முதலீடு பண்ண இந்த முதலீடு இவ்வளவு பன்மடங்கு பெருகும் அப்படின்றத அவங்களுடைய இன்னொரு நோக்கம். கேபிட்டலா அப்ரிஷியேட் ஆகிறது அவருடைய இன்னொரு நோக்கமா இருக்கும். வேல்யூவேஷன் ஆஃப் த கம்பெனி, இப்ப அந்த கம்பெனியை பெருசா க்ரோ ஆகி ஒரு எஸ்எம்இ எக்ஸ்சேஞ்ச், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்சேஞ்ச் பேஸ்ட் லிஸ்டிங் ஐபிஓ எல்லாம் போறாங்கன்னா அப்ப அந்த கம்பெனிக்கு வி டூ பெட்டர் வேல்யூவேஷன் பண்ணுவாங்க. வேல்யூவேஷன் பண்ணும்போது தே கெட் அ பெட்டர் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இந்த ஒரு ஐடியால ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தே கோ ஆன். இதெல்லாம் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், 3 to 5 இயர்ஸ்ல ஒரு ப்ரொபோசலை எவாலுவேட் பண்ணி அவங்க கொடுக்குற ப்ரொஜெக்ஷன் எவாலுவேட் பண்ணி டூயிங் த இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் எக்ஸிட் ஆகும்போது தே கெட் அ குட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். எக்ஸாம்பிள் ஜஸ்ட்ல இருந்து இன்னைக்கு இருக்கிற பல கம்பெனி, ஜொமேட்டோல இருந்து ஏர்லி ஸ்டேஜ்ல அவங்க இனிஷியல் ஸ்டேஜ்ல நர்ச்சர் பண்ணும்போது யாரு ஏஞ்சல் இன்வெஸ்டரா வந்தவங்க who got investment returns more than 100 times what they have invested within a short period of time. நாலாவது பாயிண்ட், to contribute to the development of the society being a social investment project along with good returns. சில பேர் வந்து பியூர்லி இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு ரிட்டர்ன்ஸா அப்படின்ற இல்லாம இந்த பர்டிகுலர் சோஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்டா நிறைய ப்ராஜெக்ட் இருக்குங்க. எக்ஸாம்பிள் பயோகேஸ் ப்ராஜெக்ட், அந்த மாதிரி என்விரான்மெண்ட் பேஸ்டு ப்ராஜெக்ட் எல்லாமே சோஷியல் பேஸ்டு ப்ராஜெக்ட். ஓகே நான் இவ்வளவு தூரம் ஏர்ன் பண்ணிட்டேன், யாராவது இது சம்பந்தமாக சோஷியல் இன்னோவேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸா வரும்போது, எஸ்பெஷலி யூரோப்பியன் கண்ட்ரீஸ் எல்லாம் பீட் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி அந்த மாதிரி இதுல எல்லாம் சோஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்டா கன்சிடர் பண்ணி அந்த ப்ராஜெக்ட்ல யாராவது ப்ரொபோசல் கொண்டு வரவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு தனி இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க தான் ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ்ல ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க. ஐ கான்ட்ரிபியூட் டு த அட்லீஸ்ட் டு த சொசைட்டி த்ரூ திஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரவங்க. இது இவங்க எல்லாருமே ரெகுலரா ரிட்டர்ன்ஸ் போக இவங்க ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. இப்போ நான் பண்ற இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு சொசைட்டிக்கு, என்விரான்மெண்ட்டுக்கு, சோசியல் காசுக்கு டெவலப்மெண்டா இருக்கும் அப்படின்றதுக்கு இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஒரு ஒன் ஆஃப் த ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் நாங்க டெல்லியில பார்த்துருக்கோம். அவங்க வந்து இந்த ஃபுட் வேஸ்ட்டை வந்து எல்லாம் கலெக்ட் பண்ணி தே கிவ் இட் டு எ பர்டிகுலர், நாட் எ சேரிட்டி பட் டு எ பர்டிகுலர் பயோகேஸ் யூனிட்ஸ், வேற வேரியஸ் யூனிட்ஸ் கொண்டு போய் which has in turn contributes to the development of the society where carbon emissions இது எல்லாமே நிறைய அவங்க கிரெடிட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. Formation of angel funding for an investment venture. Group of individuals with investment join together and form an angel funding venture who in turn pool up funds and form an angel investment networks where investment networks where jointly invest in new startup ventures than an angel individual investor. இதுல அந்த group of investments ஆஃப் லேட் இந்த கடைசி 5 வருடத்துல இண்டிவிஜுவல்ஸ் எல்லாரும் ஒரு குரூப்பா சேர்ந்து சிண்டிகேட்டா ஆப்ரேட் பண்றாங்க. அதனால ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்கு இஃப் தே ரிக்வயர் XYZ அமௌண்ட் ஒரு பர்டிகுலர் இன்வெஸ்டர்னால இன்வெஸ்ட் பண்ண முடியலன்னா அவங்க ரிலேட்டிவ் பீப்புளை ஒரு சிண்டிகேட்டா ஜாயின் பண்ணி பண்ற இதுதான் இன்னைக்கு ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட் நெட்வொர்க்ல ஒரு மிகப்பெரிய பரிமாணமா வந்திருக்கு. அதுதான் நம்ம கேபிஎன்னும் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, நம்ம டைப் ஆஃப் பீப்புள் அந்த ரிலேட்டட் பீப்புள் who have an interest towards support for all innovative projects which is developed by our community பண்ணாங்கன்னா அதுல வந்து நம்ம பீப்புள் நம்மளே syndicate ஃபார்ம் பண்ணி we can do an investment which will support their growth and take it to the next stage அப்படின்றது கேபிஎன் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. Angels are mostly seed funding for angels with a difference. Angels are mostly experienced individuals investing in personal capacities. This might be alone or in syndicate. Angel funders often more than profit primarily come forward to this investment to nurture and support the startups to proceed further. Seed fund also been used as angel funding in and for first round of investment said as pre-series A round or seed fund. On the other hand, in angel round, it is said that the angel might have just talked to you on the phone and sent a check the next day. என்ன எதிர்பார்ப்புனா, ஏஞ்சல் ஃபண்டிங்ல முன்னாடி எல்லாம் உங்களுடைய ப்ராஜெக்டை வந்து ஜஸ்ட் எவாலுவேட், ரொம்ப டீடைல் ஸ்டடி இல்லாம ஓகே நீங்க இந்த ப்ராஜெக்ட் பண்றீங்களா அப்படின்னு கேட்டு அது ஒரு பேசிக் அவேர்னஸ் போட்டு நம்ம இனிஷியலா ஒரு சீட் ஃபண்டிங் மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். பட் நவடேஸ் போஸ்ட் கோவிட் என்றால்
people go into the project level, understand what they do, and after that do an investment. Venture capitalist நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையை முன்னாடி சொல்லிட்டு வந்தேன். Venture capitalists are typically a group of professional investors that will invest in more developed companies to help guide their strategic growth. Venture capital money is invested at all stages of startup growth, starting from seed and early stage funding to growth stage and late stage ventures. Mostly venture capitalist எப்போ வருவாங்கன்னா ஒரு லெவல்ல ஸ்டார்ட்அப் ஆகி க்ரோ ஆகிற ஸ்டேஜ்ல எஸ் திஸ் கம்பெனி ஹஸ் அ பொட்டன்ஷியல் டு க்ரோ அப்படின்னு எப்படி ஒரு ஜொமேட்டோ மாதிரி ஒரு ஜஸ்ட் அண்ட் ஃபுட் கேரியிங் கம்பெனி அவங்க வந்து தே ஆர் ஏபிள் டு மேக் அண்ட் 4 பில்லியன் வேல்யூவேஷன் இதுனா பிகாஸ் அவங்களுடைய ஸ்டார்ட் அப்புக்காக அடுத்த ஸ்டேஜ் போகும்போது தீஸ் இன்வெஸ்டர்ஸ் டூ அன் அனாலிசிஸ் வேர் திஸ் கம்பெனி கேன் கோ அஹெட் அப்படின்னு பார்க்கும்போது தான் இவங்க வந்து ஓகே தீஸ் ஆர் த கம்பெனிஸ் டு க்ரோ ஃபர்தர் வெல் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது தான் இந்த வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட். அதுல ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற கம்பெனிங்க டாப் வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் ஒரு 7-8 கம்பெனி மென்ஷன் பண்ணியிருக்கேன். சிகோயா கேபிட்டல், ஆக்சல், ப்ளூம் வெஞ்சர்ஸ், சைட் பார்ட்னர்ஸ், டைகர் குரூப் மேனேஜ்மெண்ட், கலாரி கேபிட்டல், மேட்ரிக்ஸ், நெக்ஸஸ். இவங்க எல்லாம் ஜஸ்ட் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் தீஸ் வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட். தே ஆர் ஆல்சோ அட் பிரைவேட் ஈக்விட்டி ஃபர்ம்ஸ். They not only purely invest only on venture, they also consider the company as a future growing company where their investment will be growing to a better level. So the idea of KBN வந்து என்னவா இருக்குன்னா நான் I expect our team to ask as many questions as possible because இது ரொம்ப தியரிட்டிக்கலா நான் உங்களுக்கு இந்த இதை சொல்லிட்டு வந்திருக்கிறேன். அவங்களுடைய கேள்விகளை போஸ்ட் இந்த இது முடியும் போது I want our people to ask whatever their doubts they have with regard to angel investment. I'll be happy to clarify the team so that when they exit from this Zoom call, they will have a clear idea why this is formed. அவங்களுடைய any doubts with respect to yes is it possible அப்படின்றதெல்லாம் I want our community without doubts to get it clarified from myself and later stage even with our investment group. So I'm coming to the point J, KBN's angel fund analyst team. So ஒரு ஃபண்டை கொண்டு போய் just as it is blind ஆ போட முடியாது. So though it has been said over by phone call, they decide on whether we can invest in this project or not. Yes, it happened in early stages. முன்னாடி காலத்துல okay this project is viable, why can't we can invest in சொல்லிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்களோ there is a process actually. ஒரு ப்ராஜெக்டை வந்து ரெஸ்பெக்டிவ் இனோவேஷன் ஒரு ப்ராஜெக்ட் நம்மளுக்கு ப்ரொபோசல் வருது வந்த உடனே அதை வந்து அனலைஸ் பண்றதுக்கு அந்த ரெஸ்பெக்டிவ் டீம் இருக்கணும். whether the team is capable enough to evaluate it. அந்த டீம் எப்படியா இருக்கும்னு கேபிஎன் ஃபீல் பண்ணா எக்ஸிஸ்டிங் இப்ப இருக்கிற மாதிரி ப்ரொஃபஷனல் செட்டப் ஆஃப் பீப்புள் ஃப்ரம் வேரியஸ் வாக்ஸ் ஆஃப் லைஃப் who have been present not only in India even internationally who can do an analysis of the project and the project இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. Same like any other angel fund, this KBN's team also will be a team of people who has respective experience, expertise in that proposed projects which they can analyze and give their feedback based on which வர இந்த இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பூல் அப் பண்ண போற இன்வெஸ்ட்மெண்ட் will go into the right mode. Yes, there is a risk of investment always in angel funding, but in spite of that maximum analysis as we are going to give அவங்களுக்கு என்ன maximum mentoring கொடுக்க போறோம், we are going to give them the market support எல்லாம் கொடுக்கறனால KBN Angel Fund வந்து will be having a pure team called as analyst team which is going to support these ventures. So அதுக்காக தான் யூசுவலா பிரைவேட் ஈக்விட்டில பண்ண போற அதே டியூ டெலிஜென்ஸ் எக்ஸசைஸ் இது எல்லாமே பண்ணி தான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்டென்சிவ் டியூ டெலிஜென்ஸ் இஸ் ரிக்வயர்ட் இன் அண்டர்ஸ்டாண்டிங் த நீட் ஆஃப் ஃபைனான்சிங் திஸ் ஏஞ்சல்ஸ் since validating the business ideas if not validated properly may turn out to be a loss investment. எல்லா ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட்டும் across the world வந்து has not turned into a successful investment. Yes, there is always a risk but the success ratio is also there. Why they fail அப்படின்றதை இந்த டீம் வந்து அனலைஸ் பண்ணி they are going to give their proper mentoring, so not allowing them to fall or giving the particular product only when their product or their service is not viable, which is not marketable na da அந்த கம்பெனி வந்து மார்க்கெட்ல இல்லாம போகும். Otherwise the
KBN scheme which is going to support them not only through an investment mode but also through a mentoring and also through a market support mode with all the experience expertise of the group of people will make this angel investment of KBN a successful venture. So every investor in angels will also guide, mentor the specific investments made through their investment in such organization. KBN idhula adutha stage when I was discussing with the team, usually ஒரு angel fund க்கு வந்து one of the need வந்து they also should have a backup innovation incubation cell வந்து ஒன்னு ஃபார்ம் பண்றாங்க. To nurture the innovation, mentor the incubation, KBN will be coming out with a team of expert people from all verticals in diversified field. This team will be able to support our groups all innovation, incubation, new ideas into reality, enabling business way forward. Yes, what is this innovation incubation cell? Like any projects, be it even a farming, ஒரு innovative ஒருத்தர் கண்டுபிடிச்சாரு அப்படினால ஒரு அக்ரிகல்ச்சர்ல ஒரு இனோவேஷனை கண்டுபிடிச்சாருன்னா ரிலேட்டட் பீப்புளை வச்சுட்டு அது ரிலேட்டட் எஸ் இது வந்து we can do an analysis இத பண்ணலாம். அது ரிலேட்டட் ஒரு ஃபார்மிங்ல வந்துனா we will give it to the respective agriculture university. Yes, is this project viable? இந்த இதுல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணா நல்லா இருக்குமா, இந்த ப்ராஜெக்ட் viable இருக்குமான்னு எல்லாம் செக் பண்ணிட்டு we will do an analysis through an innovation and incubation cell which is also will be formed in turn along with the angel investment. Why angel investment வந்து இப்போ ஒரு ஆஃப் லேட்டா ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நம்ம இந்த பீரியட்ல இருக்கும்போது day before yesterday, luckily when I was going through one of the papers I saw that our central government has also through the Ministry of State who has mentioned this will ensure that startup initiatives that may not have taken off because of the inadequate support or resources don't get left out, he added. Singh said budding startups are going to shape India's future economy. So what happens? Lot of investment proposals come. India like the topmost, I will tell you, India's topmost angel network, they receive, I cannot mention their name, they receive a proposal of weekly 40 proposals by them and yearly around 4,500 proposals. But what they have invested is only around 70 to 75 proposals they have invested. There will be a lot of proposals which is coming into this angel investment network, but எல்லாருனாலே அவங்கனால they will not have that much money power, muscle power to do an investment. So அவங்க வந்து balance proposals எல்லாமே விட்டுருவாங்க. Where we for our community people we have to get it evaluated, validated and get it if possible a successful venture. Form an angel investment network through an high network people or through people from different community, people from different verticals of the same community from different countries also, where our people are present, have to come forward to do an investment into this KBN angel investment network, where we people will guide the young entrepreneurs who can be a startup entrepreneur or innovative entrepreneur and take it to the next stage, which is called as the way forward. Thus, KBN, which has dreamt to lead the entrepreneurship spirit of our community after a long planning discussion initiatives, has now ventured into forming this KBN Angels to pool all our communities spread across nationally and globally in all verticals of business and service, as today's topic being kickstarted, KBN Angels, the way forward. Thank you. ராஜசேகரன் இருக்கிறேங்க. ஒரு அருமையான ஒரு பேசிக்ஸ் ஆஃப் ஏஞ்சல் ஃபண்டிங்னா என்ன, அதனுடைய ஆரம்ப கட்டம் எப்படி இருக்கும். ஏஞ்சல் ஃபண்டிங் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கடன் வாங்குற ஒரு வட்டி கடைக்காரர்கிட்ட போய் நம்ம கடன் எனக்கு வந்து ஒரு 10 லட்சம் கொடுங்க, ஒரு 50 லட்சம் கொடுங்க அப்படின்னு கடன் வாங்குற மாதிரி இல்லை. அவங்க வந்து உங்களுடைய தொழிலில் ஒரு நல்ல விதமா முன்னெடுத்து செல்வதற்கும், உங்களுடைய தொழிலில் அவர்கள் வந்து எந்த வழியில நீங்க வந்து அதை கொண்டு போக முடியும், எப்படி வந்து நம்ம அதை வந்து செயல்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு மார்க்கெட் சப்போர்ட் முதற்கொண்டு ஒரு ரிசர்ச் பேஸ்ல உள்ள வருவங்க தான் ஏஞ்சல்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு தெளிவா விளக்கம் கொடுத்திருக்காரு இன்றைய சிறப்பு விருந்தினர். சொந்தங்களே, சரியாக நமது காணொலி நிகழ்வுல கரெக்ட் டைம்ல கிறிஸ்பா நம்ம ஏஞ்சல் நெட்வொர்க்கை பத்தி ஒரு அருமையான ஒரு ஸ்லைட் பிரசன்டேஷன் போட்டு இன்றைய சிறப்பு விருந்தினர் நம்மளுக்கு தெரியப்படுத்தியிருக்காரு. உங்களுடைய கேள்விகள் அதிகமாக இருந்ததுன்னா உங்களுடைய புரிதல்கள் அதிகமாக நீங்க எடுத்து செல்ல முடியும். ஏன்னா நிறைய பேர் நம்ம கேபிஎன் ஏஞ்சல்ஸை பத்தி பேசும்பொழுது நிறைய சொந்தங்கள்
எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குங்க, எனக்கு வந்து ஒரு 2 கோடி வேணும், நீங்க கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு தகவலை மட்டும் சொன்னால் பத்தாது அப்படின்ற இன்றைய சிறப்பு விருந்தினர் தெளிவாக சொல்லியிருந்தாரு. முதல் கேள்வி, நிறைய கேள்விகள் நம்ம சொந்தங்கள் கேட்டிருக்கீங்க. முதல் கேள்வி இன்றைய சிறப்பு விருந்தினருக்கு நம்ம முன்னெடுத்து செல்வது என்னவென்றால், இந்த ஏஞ்சல் ஃபண்டிங்காக நான் என்னுடைய தொழில்ல இருக்கக்கூடிய ஒரு புதுமையான முயற்சியோ அல்லது ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு தொழில்ல அபிவிருத்தி பண்ணுவதற்கு நான் அந்த ஏஞ்சல் ஃபண்டிங் நெட்வொர்க்கை அப்ரோச் பண்ணும் பொழுது என்னென்ன டாக்குமெண்ட்டுகளை நான் தயாராக வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கறத முதல் கேள்வி. வணக்கம், நல்ல கேள்வி. எப்படி ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட் அக்ராஸ் இந்தியாவில் ஆகட்டும் குளோபல் ஆகட்டும் நம்மளுடைய ஒரு ப்ரொபோசலை நம்ம என்ன ப்ராஜெக்ட் செய்யறோம், வெறும் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல தான் ப்ராஜெக்ட் இருக்கா, ஆர் அந்த ப்ராஜெக்டை வந்து நம்மளே வயபிள் மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் நம்ம மார்க்கெட் பண்ணியிருக்கிறோமா, மார்க்கெட் பண்ணியிருந்தா அதோடைய ரிப்போர்ட்ஸ் எப்படி இருக்கு, எவ்வளவு தூரம் கொண்டு போயிருக்கிறோம் அப்படின்றது. ஐ ரிமெம்பர் நான் ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட் டன் ஃபார் அன் ஹேர் ஆயில் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது they were doing it say like less than 30-40 lakhs, which has grown up to 25 crores இப்போ. ஸோ நிறைய கம்பெனிஸ் வந்திருக்குது. பட் தீஸ் கைஸ் ஆர் ஏபிள் டு டேக் இட் டு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் மேக்கிங் இட் அண்ட் குளோபல் லெவல் பிரசன்ஸா. இந்தியாவில் இ-காமர்ஸ்ல சொன்ன வித்தின் 4 ஹவர்ஸ்ல இருந்து 6 ஹவர்ஸ் தே ஆர் டூயிங் அ டெலிவரி. அந்த அளவுக்கு ஸ்டாக்கிங் தே ஹவ் ஃபவுண்ட் அவுட் ஆல் த பெயின் பாயிண்ட்ஸ் விச் இஸ் பீன் ஃபேஸ்ட் இந்த ப்ராஜெக்ட். அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை டெவலப் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ நம்ம பேசிக்கலா எஸ்பெஷலி நமது கம்யூனிட்டி நான் பார்த்துருக்கேன், when we develop a project அதோட ப்ராப்பர் ரைட் அப்ஸை வந்து நம்ம யாரும் செய்யறது இல்லை. we have to develop a full fledged ரைட் அப்ஸ். ஃபாரின்ல இருக்கும்போது நாங்கெல்லாம் வெளிநாட்டிலேயே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், பெரிய குரூப்ல ஒர்க் பண்ணும்போது பிசினஸ் பிளானிங்னு ஒன்று இருக்கு. இங்க அந்த பிசினஸ் பிபிஏ யாரும் செய்யறது இல்லை. நேரா போறோம், பேங்க்குக்கு போறோம், சார் எங்கிட்ட ப்ரொபோசல் இருக்குது, ஃபண்ட் பண்றீங்களான்னா பேங்கோடைய நெட்வொர்க்ல சிஎம்ஏ மட்டும் இருந்தா போதுங்க. ஆக்சுவலா நீங்க ப்ராஜெக்ட் டிபிஆர் ஒரு பேசிக் டிபிஆர் ரெடி பண்ணி போறது. whereas internationally across the globe in 200 countries there is a system called as business plan. எங்கிட்ட இருந்து வேற proposals not only in India, I do an evaluation of projects even in Vietnam and other countries to just to do a due diligence of the particular project. Sitting from here we are doing an evaluation of a project. What happens, எதனால அவங்க கொடுக்கறது வந்து பியூர் பிசினஸ் பிளான, they prepare a proper business plan. இதுக்காக நீங்க ஒரு ப்ரொஃபஷனலா அணுகிதான் இல்லைங்க, உங்களுடைய ப்ராஜெக்ட் நீங்க எப்படி கொண்டு போகணும்ன்றத நீங்க ஒரு பிசினஸ் பிளானா டெவலப் பண்ணி அந்த ப்ரொபோசல் ஆல் த ப்ராஜெக்ட்ஸ் because of the promoter who has a passion and interest towards that project naladan he comes into getting into an entrepreneurship. அவங்கள வந்து நான் என்ன எப்பவுமே சொல்றது, நல்ல பிசினஸ் பிளான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க அப்படின்றது. ஸோ whoever comes எனக்கு வந்து ப்ரொபோசல் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க வந்து எனக்கு நல்ல ஒரு ப்ரொபோசல் பிசினஸ் பிளானை ரெடி பண்ணி நம்ம கேபிஎன் நெட்வொர்க் அனுப்புங்க. we will do an evaluation. a KBN team will be formed, will people from all walks of life, from all verticals, and internationally our people are present in various countries. எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறது மிஸ்டர் ராஜசேகரன் பழனியப்பன். நாங்க இதை பத்தி டீட்டெயிலா பேசணும், எல்லாரையும் ஒருங்கிணைச்சு செய்யணும். ஏன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் 30-40 இயர்ஸ் இதுல இருக்குன்னா அவங்களை எல்லாரையும் நம்ம ஒருங்கிணைச்சு இந்த ப்ராஜெக்ட் எவாலுவேட் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ ஃபார் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஃபார் எவ்ரிதிங் இஸ் எ ப்ராப்பர் பிசினஸ் பிளான் பண்ணுங்க. ப்ரொவைடட் ஐ டசன்ட் வாண்ட் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து போட்டு டிஎஸ்சிஆர் இருக்கணும், அது எல்லாமே எங்களுடைய டீம் வந்து எவாலுவேட் பண்ணிடும், நாங்களே போடுவோம் அந்த detailed project report. But at least prepare a report what you want to come. I remember an proposal who wants to integrate all the hotel networks, not like existing hotel network, where all the restaurant based hotel network. அவங்க வந்து the way they presented it actually made us to do an investment. The way they presented, sir இந்த ஹோட்டல் நான் போனா இந்த டைம்ல இந்த சீட் நான் பிளாக் பண்ணி இருக்கணும் அப்படின்றத ரொம்ப கிளியர் கட்டா அவங்களோட 15 ஸ்லைட்ல போட்டிருந்தாங்க. we want அந்த மாதிரி ஒரு ப்ரொபோசல் வந்து எடுத்து கொண்டு வந்து கேபிஎன் கொடுங்க. surely the investment will happen when we are going to pull up the investors also. Okay.
இதுலயே அடுத்த ஒரு அடிஷனல் கேள்வி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிசினஸ் பிளானர் பண்றதற்கு ஏதாவது வெப்சைட்ஸ், அந்த பிசினஸ் பிளானர் அப்படின்னா என்ன, அதுல என்னென்ன இருக்கணும்? கண்டிப்பா உங்களுக்கும் எனக்கும் தெரியும், பிசினஸ் பிளானர்ல வந்து அவங்களுடைய பிசினஸ் டீடைல்ஸ் இருக்கணும், அவங்களுடைய ப்ரொஜெக்டட் பேலன்ஸ் ஷீட்ஸ் இருக்கணும், அவங்களுடைய ப்ரொஜெக்டட் மார்க்கெட் ரிசர்ச் இருக்கணும், இதெல்லாமே. பட் இதனுடைய ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம எங்க எடுக்க முடியும்? அதற்கு ஏதாவது வெப்சைட்ஸ் இருக்கா? நம்ம இந்த பிசினஸ் பிளானருக்கு ஏதாவது ஃபார்மேட் இருக்கா? நான் என்னுடைய தொழிலுக்கு நான் இப்பவே தயார்படுத்தி அதைய ரெடி பண்ணிட்டு நான் வந்து ஏஞ்சல் ஃபண்டிங், கேபிஎன் ஏஞ்சல் ஃபண்டிங்க்கு நான் அப்ரோச் பண்றதுக்கு முன்னாடி அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது சிஸ்டமேட்டிக்கான ஃபார்மேட்ஸ் ஏதாவது வெப்சைட்ல அவைலபிள் இருக்கா? அது இருந்தா ரெஃபரன்ஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற அடுத்த கேள்வி கேட்டு. இது ஒரு நல்ல கேள்வி. நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணோம், அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்றதுக்கு என்ன தேவைகள் அப்படின்னு கேட்கறாங்க. நீங்க ஒரு நிறைய ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், எஸ்பெஷலி பிசினஸ் பிளானை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய காலேஜ் பேஸ்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ஸ் நிறைய இருக்கு. அதுலயே பிசினஸ் பிளான் நீங்க டவுன்லோட் பண்ணலாம். எங்களால எதுவும் பண்ண முடியலனாலும் கேளுங்க, நான் அதுக்கு வேண்டிய ஒரு 15 ஸ்லைடு கொடுக்குறேன். அதே திரு ராஜசேகரன் பழனி பண்டி மூலியமா அமுச்சு வைப்பாங்க. தே வில் பி த சென்ட்ரல் பாயிண்ட், சென்ட்ரல் ஸ்பாக் ஃபார் திஸ் ஒன். உங்களுக்கு அந்த ஸ்லைடை நாங்க கொடுக்குறோம், விச் வில் கேரி நாட் ஓன்லி த ஃபைனான்சியல் ஆஸ்பெக்ட் ஆஃப் த பர்டிகுலர் பிசினஸ். உங்க ப்ராடக்ட் என்னவா இருக்கும், உங்களுடைய ஐடியா எப்படி இருக்கும், என்ன ரேட் ஆஃப் ரிட்டர்ன் நீங்க வந்து அந்த ப்ராஜெக்ட்ல எடுக்க போறீங்க, உங்களுடைய மார்க்கெட் ஆக்சசிபிலிட்டி எப்படி இருக்க போகுது, ஹவ் யூ டிஃபர் ஃப்ரம் வேரியஸ் அதர் ப்ராஜெக்ட். அதே ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா நீங்க மற்ற ப்ராஜெக்ட்டுக்கு இருக்கும். அந்த மாதிரி ஒரு 15 டிஃபரெண்ட் ஸ்லைட்ஸ் இருக்கு. ஹவ் யூ ஆர் கோயிங் டு கிவ் தி சேம் ப்ராடக்ட் நேஷனலி, இன்டர்நேஷனலி, வாட் இஸ் யுவர் ஐடியா அபவுட் தி லாஜிஸ்டிக் பிரசன்ஸ், இது எல்லாம் கலந்த மாதிரி என்கிட்ட ஸ்லைட் இருக்குது. நமது கம்யூனிட்டினால அந்த சர்வீசஸை நம்மளே வந்து உங்களுக்கு கொடுக்குறோம். ப்ரிப்பேர் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், அதுக்கேற்ற மாதிரி நீங்க பண்ணி கொடுங்க. ஓகே, அருமையான ஒரு தீர்வு கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக நம்ம சொந்தங்கள் வந்து india@kbnglobal.org அப்படின்ற நீங்க மின்னஞ்சல் முகவரிக்கு india@kbnglobal.org உங்களுக்கு சாட் பாக்ஸ்ல நாங்க போடுறோம். அந்த இமெயில் ஐடியை நோட் பண்ணிட்டு உங்களுடைய பிசினஸை பத்தின உங்களுக்கு தெரிஞ்ச டீடைல்ஸ் அனுப்பிச்சு எங்களுக்கு அந்த ஸ்லைட்ஸ் எனக்கு அனுப்புங்க அப்படின்னு ஒரு ரிக்வெஸ்ட் கொடுங்க. கண்டிப்பாக இன்றைய சிறப்பு விருந்தினர் அவருடைய அந்த ப்ரிப்பரேஷன் ஸ்லைட், பிசினஸ் பிளானர் எப்படி பண்ணணும், ஏஞ்சல் நெட்வொர்க்கை நம்ம அப்ரோச் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன தயாராக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த பிரிலிமினரி ப்ரிப்பரேஷன் ஸ்லைடு உங்களுக்கு அனுப்புவாங்க. அதை பேஸ் பண்ணி நீங்க உங்களுடைய பிசினஸை வந்து அவங்களுடைய ஸ்ட்ரக்சருக்கு போடுற மாதிரி நீங்க அதைய கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா அந்த ஏஞ்சல் நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய அந்த டியூ டெலிஜென்ஸ் பண்ணக்கூடிய டீம், ஏன்னா இதுல நம்ம இன்றைய சிறப்பு விருந்தினர் கூறியதை போல அவருடைய அனுபவத்தை வைத்து, இப்ப நான் வந்து சில ஏஞ்சல் நெட்வொர்க்குக்கு லீகல் அட்வைசரா இருந்து சில ஒர்க்ஸ் பண்ணியிருக்கோம். ஹைதராபாத் பேஸ்ட் ஏஞ்சல்ஸ்க்கு ஸ்கிரீன்ல காமிச்சிருக்காங்க. அந்த மாதிரி சில ஏஞ்சல் நெட்வொர்க்ஸ் வந்து அவங்களுடைய டீடைல்டு அனாலிசிஸை கம்பல்சரி கேட்பாங்க. ஸோ அந்த டீடைல்டு அனாலிசிஸ் உங்களுடைய தகவல்களை நீங்க திரட்டி அதை பியூட்டிஃபுல்லா ப்ரெசென்ட் பண்ணும் பொழுதுதான் ஓப்பனா என்னென்ன இருக்கு, எங்க உங்களுக்கு ஃபண்டு தேவை, எப்படி நீங்க அந்த பிசினஸை வந்து மேலெடுத்து செல்ல முடியும், அதற்கு ஏஞ்சல் ஃபண்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எப்படி கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத நீங்க பிரசன்டேஷன் பண்ணி அவங்களுடைய ட்ரஸ்ட், அவங்களுடைய கான்ஃபிடன்ஸை நீங்க வின் பண்ணினீங்கன்னா பீப்புள் வில் பி ரெடி டு இன்வெஸ்ட். மறுபடியும் நான் அதை தெளிவா சொல்றேன், அவர்கள் உங்களுக்கு கடனாக கொடுப்பதில்லை, அவர்கள் உங்களுடைய நிறுவனத்துல முதலீடாக செய்து உங்களுடைய நிறுவனத்தை அவர்களுடைய அனுபவத்தையும் சேர்த்து எடுத்து சென்று அதை ஒரு வெற்றிகரமான ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸா கொண்டு வர்றதுக்கு நீங்க அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க அப்ரோச் பண்றதுக்கு தான் இன்றைய சிறப்பு விருந்தினர் மிக தெளிவாக சொல்லியிருக்கார். அதை நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா விளக்குறதுக்கு அதை இந்த சில எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு இதுல கோட் பண்ணியிருக்கேன். அடுத்த முக்கியமான ஒரு கேள்வி என்ன கேட்கிறாங்கன்னா, ஒரு தொழில் எப்படி இந்த ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமாக வளருது அப்படின்னு ஏதாவது ஒரு உதாரணம், நீங்க அந்த ஹேர் ஆயில் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கீங்க, அது மாதிரி வேற ஏதாவது உதாரணம், எப்படி அவங்க தொழில அந்த ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் உள்ள கொண்டு வந்து அந்த 25 கோடி அச்சீவ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி வேற ஏதாவது உதாரணம் சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் தெளிவா புரியும் அப்படிங்கறத சில பேர் கேட்டிருக்காங்க. ஹேர் ஆயில் மட்டும் ஒரு கம்பெனி இல்லை, நாங்க பார்த்த வேரியஸ் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ஸ்ல இப்ப சொல்லியிருந்த இந்த ஃபுட் கேரியிங் கம்பெனி, இந்த ஜொமேட்டோ, இதோடைய ஜஸ்ட் டயல் வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள். நம்ம இனிஷியல் ஸ்டேஜஸ்ல ஜஸ்ட் டயல் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஏன்னா அது நிறைய கம்பெனிஸ்ல வந்து விச் ஹஸ் பீன் டேக்கன் அஸ் அண்ட் ஸ்டடி மாதிரி எடுத்திருந்தாங்க. இவங்க வந்து ஃபோன் பண்ணுவாங்க, தே வில், எல்லாரும் நினைச்சோம் எதுக்கு இவங்க வந்து ஜஸ்ட் ஃபோன் பண்ணி ஒரு எல்லோ பேஜஸ் மாதிரி ஒரு கால் பண்ணி உங்க கம்பெனி டேட்டாவை கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு, காலப்போக்கில் வருஷ கணக்குல
ஜஸ்ட் டயல் ஒரு ரெஜிஸ்டர்டு எல்லோ பேஜஸ்டா ஆச்சுங்க அது. அப்புறம் எல்லோ பேஜஸ்ல இருந்து ஒரு டேட்டா பேஸ் நம்ம வாங்கணும்னாலே நாங்க இருந்த கம்பெனிஸ்லயே வருஷத்துக்கு 25,000 ரூபாய் பே பண்ணோம். கணக்கு பார்த்தோங்க அந்த டீம் அப்புறம் டியூ டெலிஜென்ஸ் பண்ணும்போது 60,000 கம்பெனி அவங்க லைக் தே ஹவ் பீன் இன்வெஸ்டிங் எல்லோ பேஜஸ் மாதிரி ஒரு கம்பெனிக்கு த வேரியஸ் பீப்புள் who wanted their the address list வேணும்னு கேட்டாங்க. So how it is possible? Early stages these guys have done that much of homework. யாரு வந்து நெட்வொர்க்ல வந்தாலும் they collect the address, they keep their address, எந்த போர்ட்ஃபோலியோல இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்ததுதான். அதுக்கு we cannot being in a public forum I doesn't want to mention the XYZ company's name. இதே மாதிரி அடுத்த கம்பெனி வந்து ஒரு ஃபுட் கேரியிங் கம்பெனி Zomato மாதிரி ஒரு கம்பெனி when we did an evaluation not the top level just they invested 15 lakhs in that to get connected with all the food carrying company மாதிரி to get connected with all the hotels. So the top hotels connect பண்றதுக்கு there are other groups are there. அதே மாதிரி இது ஒரு கம்பெனி which started with just 15 lakhs. Angel investment was brought in into that. அவங்க டேட்டாபேஸ் கலெக்ட் பண்றது they wanted the respective people to get onboarded, collect that many data of the hotels across India and internationally. The angel investment came in. They went into the next level of private equity investment which is called as Series A, Series B, Series C. அப்படினா example is this company example we can tell it very publicly being the Byju's. Earlier how Byju's which has started as a small tuition center which has worth more than several $billion. Every possible is because this has been initial stages. They have crossed several round of investment, which all we have to appreciate that. And which was started as a normal tuition centers, which has collected investments and grown up rapidly and drastically. This will happen only through this mode only. நம்ம traditional system of investments வந்து ஒரு level வரைக்கும் தான் நம்மளால செய்ய முடியுமே தவிர we cannot get it jumped to a greater level without the support of angel investments. ஓகே, இன்றைய சிறப்பு விருந்தினர் கூறியதுக்கு இன்னொரு அடிஷன் நான் இங்க தெரிவிக்க விரும்புறேன். ஏற்கனவே நம்மளுடைய பல காணொளிகளை நம்ம இதை தெரியப்படுத்தியிருக்கோம். பட் இன்னைக்கு இணைஞ்சிருக்கக்கூடிய சொந்தங்களுக்காக த பவர் ஆஃப் எக்ஸ்போனன்ஷியல் growth அப்படின்றதான் இன்னைக்கு அவர் சொன்னாரு. இன்னைக்கு 1 கோடி டர்ன்ஓவர் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இந்த வருடம். அடுத்த வருடம் நம்ம அதிகபட்சம் 2 பண்ணலாம் அல்லது 3 கோடி பண்ணலாம், எந்த வித ஒரு பெரிய பிரஷர் இல்லாம. பட் இதே ஒரு நிறுவனம் 1 கோடியிலிருந்து அடுத்த வருடமே 20 கோடி பண்ணணும், அதுக்கடுத்த வருடம் 100 கோடி பண்ணணும், அதுக்கடுத்த வருடம் ஒரு 300 கோடி பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஏஞ்சல் ஃபண்டிங் உள்ள வராம, அந்த சப்போர்ட் இல்லாம, அந்த மார்க்கெட் ரிசர்ச் அண்ட் ரீச் இல்லாம பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் அவரு அந்த பைஜூஸ் எக்ஸ்பிளனேஷன் வச்சு உங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்காரு. அடுத்ததாக இதுவரைக்கும் நம்ம பணம் எப்படி வாங்க முடியும் அப்படிங்கிற நிறைய சொந்தங்கள் கேள்வி கேட்டிருந்தாங்க. இப்போ நிறைய சொந்தங்கள் நாங்க இந்த ஏஞ்சல் ஃபண்டிங் டீம்ல, அதாவது ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட் டீம்ல நாங்க எங்களுடைய பணத்தை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம், ஆனா எங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நாங்க பண்ணுனா எங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ், ஒரு செக்யூரிட்டி, எங்களுக்கு இவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கொடுப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. சேட்ல கூட போட்டிருக்காங்க. ஐ எம் ரெடி டு இன்வெஸ்ட் அரௌண்ட் 10 to 50 lakhs. Whom should I approach for making investments? Secondly, is our investment secured? If not, appreciating with expectations of returns அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இதுவும் யூசுவலா எல்லா ஏஞ்சல் நெட்வொர்க்ல when they do a road show, be it Hyderabad Angels, Rashikran ரொம்ப தெரிஞ்சவங்க. I was in Hyderabad for 6-7 years. So இவங்களும் இதே மாதிரி தான். எனி ஏஞ்சல் நெட்வொர்க், see it is a business investment. Straight on a document basis, it will not be clearly written that when you do an investment you will be getting this much of return. ஒரு வருஷத்துல நம்ம ஓடி போயிடணும், அந்த மாதிரி ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கறதுக்கு. We are not a cheat company or an CHIT. We are not a cheat company or this much. ஏன்னா நம்ம கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட் we don't know whether it will grow at a level of 8%, 18% or 80%. So that's how all angel investment works actually. That's what we are going to take a higher risk. அதுக்காக தான் வந்து instead of the traditional investment, these investor நம்ம வந்து what we will be offering them, we will have a professional team which will do an evaluation. Yes, this project will be a viable project அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். சொல்லிட்டா
yes, after that they can do the investment where they can see the growth. What happens if that investment fails? We will be losing the investor. That too, being a community based, will be losing our community people and getting into a loss making scenario, which as a community we will not be doing it. So that's how we can say there is nothing called as something written at 10%, 20%, 30%, you will be gaining, where none of these networks, especially angel networks, will be offering that. This I have to tell that because we are doing point blank with our team. கரெக்ட். சொந்தங்களுக்கு மிக தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. அதாவது எப்படி நம்ம பணம் வாங்குறதுக்கு எவ்வளவு டீடைல்ஸ் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோமோ அதே மாதிரி பணம் போடுவர்கள், அதாவது ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸா வரக்கூடியவர்களும் 50 லட்சம் 1 கோடியை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு இன்னைக்கும் நம்மளுடைய கேபிஎன் குரூப்ல நிறைய பேர் ரெடியா இருக்காங்க. பட் எங்களுடைய ஒரு முக்கியமான பணி என்னன்னா, இன்றைய சிறப்பு விருந்தினர் கூறியது போல அவர் வந்து ஒரு ஃபெலோ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். அப்ப கணக்கு வழக்குகள் துல்லியமாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புவார். ஏன்னா நம்ம எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் என்ன, ப்ரொஜெக்டட் பேலன்ஸ் ஷீட் எப்படி கொண்டு போறோம், ஃபியூச்சர் சேல்ஸ் எவ்வளவு இருக்கும், இது எல்லாமே அவருடைய கணக்குகள்ல பட்டய கணக்காளர்கள் ரொம்ப துருவி விசாரிப்பாங்க. அதே போல ஒரு அட்வொகேட், அதாவது ஒரு வழக்கறிஞராக இருக்கக்கூடியவர் சட்டத்திற்கு உட்பட்ட தொழிலாக இருக்கிறதா, சட்டத்திற்கு புறம்பான ஏதாவது விஷயங்கள் அதுல வருதா, அல்லது வேற ஏதாவது காப்பிரைட் பேட்டன்ட் இஷ்யூஸ் இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கா அப்படிங்கறத ஒரு லீகல் டீமும் பார்க்கும். அதை தாண்டி மார்க்கெட் வயபிலிட்டி, நீங்க இப்ப இந்த ப்ராஜெக்டை கொண்டு போறீங்க, உதாரணத்துக்கு ஒரு சிறிய ப்ராஜெக்ட், ஒரு தென்னையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த நார் கழிவை வைத்து ஒரு சட்டி மாதிரி, அதாவது ஒரு பாட், ஒரு செடி நடுவதற்கு அந்த பாட் மாதிரி இருக்கக்கூடிய சிஸ்டமை ஒரு ப்ராஜெக்டா ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு அந்த ப்ராஜெக்ட் வந்து பொள்ளாச்சி சுற்று பகுதியில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள்ல அந்த வேஸ்டா தூக்கி போடக்கூடிய அந்த காயர் பித் அப்படிங்கிறத இன்னைக்கு ஒரு பெரிய டிமாண்டாக இருக்கக்கூடிய ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு தொழிலாக அந்த காயர் பித் அப்படிங்கிறது, ஜஸ்ட் அந்த காயரை வந்து பிரஸ் பண்ணி செடி நடுவதற்காக ஐரோப்பிய நாடுகள் மற்றும் அதாவது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், இந்த பாலைவனங்கள் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு மிகப்பெரிய ஏற்றுமதி வாய்ப்பை ஏற்படுத்தி இருந்து இப்ப அடுத்த கட்டமாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு சட்டி மாதிரி, அதாவது ஒரு பாட் மாதிரி அந்த காயர் பித்தையவே மேனுஃபேக்சர் பண்றதுக்கும் இன்னும் அடுத்தடுத்த லெவலுக்கு அவங்க அந்த இன்னோவேஷனை கொண்டு சென்றிருக்காங்க. சோ விஷயம் இதுதான். ப்ராஜெக்டை நீங்க சப்மிட் பண்ணும் பொழுது உங்களுடைய தொழில் சார்ந்த அந்த ப்ராஜெக்டை நீங்க சப்மிட் பண்றப்ப டீடைல்ஸ் எவ்வளவு கிளாரிட்டியா இருக்கோ அதை பார்த்துதான் அந்த இன்வெஸ்ட் பண்றவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சோ அவங்க வந்து 1 கோடி நாளைக்கு உங்களுடைய தொழில் இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா ஒரே ஒரு நபரும் 1 கோடி இன்வெஸ்ட் பண்ணலாம், அல்லது 10 பேர் சேர்ந்து அந்த ஏஞ்சல் நெட்வொர்க் டீம்ல 10 பேர் சேர்ந்து, நான் சரி ரைட் நான் வந்து ஒரு 10 லட்சம் போடுறேன், எல்லாரும் சேர்ந்து 10 லட்சம் போட்டு இந்த ஒரு எக்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்ப அந்த 10 பேரும் அந்த தொழிலை முழுவதுமாக நம்பி அதைய வேறு ஒரு உயரத்திற்கு எடுத்து செல்வதற்கு அவங்களுடைய முழு முயற்சியை இன்வெஸ்ட்மெண்ட்ல போடும் பொழுதுதான் நீங்க ஒரு நபராக வேலை செய்வதை விட அந்த 10 பிளஸ் நீங்க ஒருத்தர் 11 பேரும் சேர்ந்து அந்த தொழிலை வேற ஒரு கட்டத்துக்கு உயர்த்தி செல்வதற்கு எல்லா வேலைகளையும் செய்யும் பொழுது உங்க தொழிலும் விரிவடையும். அந்த பவர் ஆஃப் எக்ஸ்பனன்ஷியல் குரோத்னை நீங்க விரும்பும் பொழுது அதற்குண்டான லாபத்தையும் அவர்கள் எதிர்பார்ப்பார்கள். அப்படிங்கிறது தான் ஒரு பேசிக்கான விளக்கம் இந்த தருணத்துல நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். அடுத்தது மிக முக்கியமான ஒரு கேள்வி, ஆடிட்டிங் வியூ பாயிண்ட்ல ஒருத்தர் கேட்டிருக்காருங்க. இப்ப நான் வந்து ஒரு 50 லட்சத்தை இன்வெஸ்ட் பண்ணிடுறேன். இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 3 ஆண்டு காலம் ஒரு ஏஞ்சல் ஃபண்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம வந்து ஒரு தொழில கண்டுபிடிக்கிறோம். ஒரு இன்குபேஷன் இருக்கட்டும், இல்ல ஒரு ஸ்டார்ட் அப் ஆக இருக்கட்டும், அல்லது ஆல்ரெடி நல்லா சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் ஆகட்டும். அந்த நிறுவனத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 3 இயர்ஸ் மட்டும் ஒரு என்ட்ரி கிளாஸ் அண்ட் எக்ஸிட் கிளாஸ் பக்காவாக நம்ம வந்து நிர்ணயிச்சு அதுல ஒரு அக்ரிமெண்ட் போட்டுட்டு அந்த 3 வருட காலத்துல அந்த தொழில் வந்து ஒரு 5 மடங்கு ப்ராஃபிட் மேக் பண்ணிட்டு நம்ம அந்த ப்ராஃபிட்டை எடுத்துட்டு வெளியே வரும் பொழுது இந்த ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவர்களுக்கு என்ன டாக்ஸ் நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்றத அவருடைய கேள்வி. இதுவும் நாங்க யூஸ்வலா காலேஜஸ்லயும் வெளியில சேம்பர்லயும் பண்ணும்போது கேட்கிற ஒரு கேள்வி. ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ் சப்போர்ட் பண்ணணுன்றதுக்காக கவர்மெண்ட் ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்தாங்க ரீசெண்டா. அது இன்கம் டேக்ஸ் இதுல வந்து ஃபார் 3 இயர்ஸ் 100% டாக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நாங்க பெய்டு சர்வீசஸா கொடுக்குற அட்வைசஸ் நம்ம கம்யூனிட்டிக்காக நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். ஸோ தே ஹேவ் கிவன் நோட்டிஃபிகேஷன் ஆக்சுவலி வேர் ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் வித் மினிமம் நெட் ஒர்த் ஆஃப் 2 crores அந்த ஆவரேஜ் ரிட்டர்ன்ட்
income of more than 25 lakhs in the previous three financial years will be eligible for 100% tax exemptions on the investments that are made in the startups above the fair market value. So even in the angel investment in the scenario, government, as I said, are supporting to a greater level. அதுக்காக இவங்க போடுற இன்வெஸ்ட்மெண்ட் வர ரிட்டர்ன்ஸுக்கு they are giving an 100% tax exemption. இன்னும் டீடைல்ல வேணா இது ஒரு பெரிய சப்ஜெக்ட், இதுலயே நான் ஒரு செஷனே எடுக்கலாம். பட் as of now this investments will be exempted from 100% tax exemption. சூப்பர் சூப்பர். இப்படி ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. நீங்க போடக்கூடிய அந்த முதலீடு நீங்க திரும்பி எடுக்கும் பொழுது 100% டாக்ஸ் எக்ஸம்ஷன்ங்கிற ஒரு விஷயத்தை இன்றைய சிறப்பு விருந்தினர் பட்டய கணக்காளர் என்ற முறையில அவருடைய அனுபவத்தின் வாயிலா நமக்கு பகிர்ந்திருக்கிறாரு. கண்டிப்பாக இது வந்து ஒரு புதிய விஷயம். இன்றைய அரசு எவ்வளவு ஊக்கப்படுத்துங்கிறது இது மூலியமாவே தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது முக்கியமா ஒரு கேள்வி நம்ம சொந்தம் ஒருத்தர் கேட்டிருக்காருங்க. நான் என்னுடைய தொழில் ரகசியத்தை, என்னுடைய இன்னோவேஷனை நான் வந்து ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட் நெட்வொர்க்குக்காக நான் சப்மிட் பண்றேன். அப்படி பண்ணும் பொழுது நான் கொடுக்கக்கூடிய தகவல்கள் எந்த அளவுக்கு பாதுகாப்பாகவும் மற்றவர்களுடைய, அதாவது முக்கியமா என்னுடைய போட்டியாளர்களுக்கு சென்று விடாமல் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கும், நம்பி கொடுக்கலாமா அப்படிங்கிறது அவருடைய கேள்வி. ஜெனரலா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இதுல மட்டும் இல்லை, இந்த ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பேசுற கம்யூனிட்டி பேஸ்ல இல்லை, எனிவேர் எந்த இடத்துலயுமே நம்ம ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ஸ் எப்பவுமே கொடுக்கும் போதும் சம்டைம்ஸ் தே ஆஸ்க் மோர் டெக்னிக்கல் டீடைல்ஸ் கேட்பாங்க. எஸ், உங்களுடைய ப்ராஜெக்ட்ல வந்து இவ்வளவு டெக்னிக்காலிட்டி இருக்கான்னு நம்ம எவாலுவேட் பண்றதுக்காக பார்ப்பாங்க. இவங்களுக்கு என்ன பண்ணணும் ராஜசேகர், நீங்க தான் அதுக்கு வந்து ரைட் பர்சன் டு எக்ஸ்பிளைன். நான் டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டேன், வேர் திஸ் டைப் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் ரிலேட்டட் எனிதிங் வில் நாட் பி ஸ்பெல்ட் அவுட் சைட் அப்படின்றது we will be signing an agreement. ராஜசேகரன் will be playing a very important role on that. இதுல நிறைய கம்ப்ளைன்சஸ் ரிலேட்டட் இருக்குது. அதுல as one of the founders of this one, ராஜசேகரன் பழனியப்பன் team will be playing a major role. எங்குமே ஜென்ரலாவே நான் அப்ப சொன்ன மாதிரி 4000 ரிப்போர்ட்ஸ் அவங்களுக்கு வந்தாலும் they are not supposed to leave out any of the formulas or the product related details outside actually. So ஓகே, இன்றைய சிறப்பு விருந்தினர் கூறியதற்கு இன்னொரு படி வந்து நான் உங்களுக்கு இன்னும் தெளிவா விளக்கம் கூறுகின்றேன். ரெண்டு விஷயங்க. நீங்க வந்து உங்களுடைய உடல்நிலையில வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து கையில வந்து வலிக்குது, காலில் வலிக்குது, இல்ல வயிற்றுக்குள்ள வலிக்குது அப்படின்னா நீங்க ஒரு மருத்துவரை போய் பாக்குறீங்க. அந்த மருத்துவர் மேல நீங்க முழுவதுமாக நம்பிக்கை வைத்து அவரிடம் நீங்க உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள், அந்தரங்க விஷயங்கள் எல்லாம் சொல்லிதான் நீங்க வந்து அதற்கு என்னுடைய உடல்ல வந்து இவ்வளவு உபாதைகள் இருக்கு, அதுக்கு தீர்வு கொடுங்க அப்படின்னு கேட்க முடியும். நம்ம அந்த டாக்டர் நம்பலாமா? இந்த டாக்டர் வந்து பக்கத்துல இருக்கிற நம்ம வீட்டுக்காரருக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்லிடுவாரா? இல்ல ஒரு வழக்கறிஞர்கிட்ட போய் நம்ம கேஸை பத்தி டிஸ்கஷன் பண்றோமே, நம்ம சைட்ல இருக்கிற வீக்னஸ் வந்து அவர் நம்மள ஃப்ரெண்டுக்கு சொல்லிடுவாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் இருந்தாலே நம்ம அந்த வழக்கறிஞர்கிட்டயோ இல்ல அந்த டாக்டர்கிட்டயோ போக மாட்டோம். சோ இங்க வந்து நாங்க தெளிவா சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், நீங்க போன செஷனை பார்க்காம இருந்தா கண்டிப்பா 75வது காணொலியை கேபிஎன் ஏன் நீங்கள் ஒரு அங்கத்தினராக இருக்க வேண்டும்ங்கிறத தெளிவா விளக்கமா சொல்லியிருக்கோம். சோ அந்த நம்பிக்கை, கன்வெர்ட்டிங் யுவர் ட்ரஸ்ட் இன்டு பிசினஸ் அப்படிங்கிறது தான் நம்ம கேபிஎனோட தாரக மந்திரம். சோ எப்படி ஒரு மருத்துவரிடம் போய் நம்ம உடல்நிலை பிரச்சனை இருந்ததுன்னா ஓப்பனா நம்ம வந்து உண்மையை சொல்றோமோ, அதே மாதிரி நீங்க வந்து இந்த கேபிஎன் ஏஞ்சல் நெட்வொர்க் கிட்ட உங்களுடைய நம்பிக்கையை பாத்திரமாக இருக்கக்கூடிய ஒரு நெட்வொர்க் அப்படிங்கறத நீங்க முதல்ல முழுசா புரிஞ்சுக்கிட்டு, அப்படி புரிஞ்சுக்கல இவங்களெல்லாம் நம்பலாமா, இங்க இருக்கிறவங்க எல்லாம் கரெக்டா இருப்பாங்களா அப்படின்னா அதற்குண்டான தீர விசாரிங்க, எங்களை தொடர்பு கொண்டு இதுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் நீங்க தெரிஞ்சுட்டு அதன் பிறகு வந்தீங்கன்னா இன்றைய சிறப்பு விருந்தினர் சொல்லுவது போல் NDA அக்ரிமெண்ட் சொல்லுவோம், நான் டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட், கான்பிடென்ஷியாலிட்டி கிளாஸ் அக்ரிமெண்ட் அப்படின்லாம் சொல்றாங்க. இந்த கான்பிடென்ஷியாலிட்டி கிளாஸும் நான் டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட்டும் இதை நம்ம சைன் பண்ணிடுவோம். யார்கிட்ட யார் வந்து ப்ராஜெக்டை சப்மிட் பண்றாங்களோ அவங்க அந்த பேசிக் டீடைல்ஸுக்கு நம்ம எந்த அக்ரிமெண்ட்டும் போட மாட்டோம். சில டெக்னிக்கல் டீடைல்ஸ், இது எப்படி வருது, இது எந்த இன்னோவேஷன்ல வருது, இது ஒர்க் அவுட் ஆகுமா, பல்க் ப்ரொடக்ஷன் அதாவது மாஸ் ப்ரொடக்ஷனுக்கு சூட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் இருக்கும் பொழுது அந்த டெக்னிக்கல் டீம் அதை அனலைஸ் பண்ணி, இப்ப அவர் ஒரு விளக்கம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி இருந்தாரு, எப்படி வந்து இவி வெஹிக்கிள்ஸ் அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்ல நல்லா சார்ஜ் ஏத்திக்கிட்டு குறைந்த டைம்ல சார்ஜ் ஏத்தி அது நல்லபடியா சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போகணும்னு ஒரு சின்ன இளம் வயது ஒரு வாலிபர் கண்டுபிடிச்சாரு. அது எல்லாருமே வந்து இம்ப்ரெஸ் ஆகி இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருந்தாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நிறுவனத்தினுடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம்,
உங்களுடைய நிறுவனத்தின் அந்த ஆராய்ச்சி விஷயங்களையோ அல்லது நீங்க கண்டுபிடித்த விஷயங்களையோ நாங்க வேற யாருக்கும் ஷேர் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு நான் டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட் சைன் பண்ணதுக்கு பிறகுதான் அந்த நிறுவனம் வந்து இது இப்படி எல்லாம் பண்ணியிருக்கேன்னு ஷேர் பண்ணுவாங்க. அதை ஷேர் பண்ணினாதான் இந்த நிறுவனத்தைக்கு அவங்க ஒரு கான்பிடன்ஸா எடுத்துக்கிட்டு அவங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும். அப்படித்தான் பல கோடி அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ணாம நீங்க எதுவுமே ஷேர் பண்ண மாட்டேன் அப்படின்னா நீங்க இருக்கக்கூடிய வங்கியில உங்களுடைய சொத்து பத்திரங்களை கொண்டு போய் வைத்து கொலாட்டரல் செக்யூரிட்டியாக வாங்கலாம், அல்லது மூணாவது தேர்ட் பார்ட்டி இன்வெஸ்டர்ஸ்ட ₹2 ₹5 வட்டிக்கெல்லாம் வாங்கி சில பேர் தொழில நலிவடைஞ்சு போறதுக்கு ஒரு முக்கிய காரணம் இதுதான். சோ எங்க இருந்தாலும் நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னா டாக்டரை நம்பிதான் போய் உடம்ப காமிச்சாகணும். எமர்ஜென்சி வந்து ஒரு பெரிய ஐசியூ நிலைமைக்கு நம்ம போயிட்டு எனக்கு நாளைக்கு 5 கோடி வேணும்னா எந்த ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸும் வரமாட்டாங்க. நாங்க தெளிவா நிறைய பேர் நம்ம சொந்தங்கள் சேட் பாக்ஸ்லயும் சரி, எனக்கு பிரைவேட் மெசேஜஸ் நிறைய போடுறீங்க, அந்த கேள்விகளை நான் ஏன் கேட்கல அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த விளக்கத்தை சொல்றதுக்காக தான். திடீர்னு எனக்கு நாளைக்கு 2 கோடி வேணும், எனக்கு ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் கொடுக்குறீங்களா, நான் என்னோட சொத்து பத்திரம் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த ஏஞ்சல் ஃபண்டிங்கோட கான்செப்ட் அது அல்ல. அதுக்கு நீங்க பேங்கிங்கோ இல்ல நான் பேங்கிங் பினான்சியல் கார்பரேஷன்ஸ், NBFCs சொல்லக்கூடிய நான் பேங்கிங் பினான்சியல் கார்பரேஷன்ஸ் தான் நீங்க அணுகணும். அல்லது பேங்க்ல கொண்டு போய் கொடுத்தீங்கனாலே பேங்க் வந்து உங்களுடைய சொத்தை வந்து கொலாட்டரல் செக்யூரிட்டியை வந்து பார்த்து, விவசாய நிலமாக இருந்தால் அதற்கு கொலாட்டரல் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உங்களுடைய இண்டஸ்ட்ரியல் லேண்டா இருந்தாலோ இல்ல இண்டஸ்ட்ரியல் பில்டிங்கா இருந்தாலோ அதை கொலாட்டரல் எடுத்து அதற்கு ஒரு இன்ஜினியர் வந்து வேல்யூவேஷன் பண்ணி அந்த வேல்யூவேஷன் ரிப்போர்ட்டை வச்சு வழக்கறிஞர் வந்து லீகல் ஒப்பீனியன் கொடுத்து அதுக்கு பேஸ் பண்ணி அவங்க GMO இல்ல AGMO இல்ல சீனியர் மேனேஜர் அப்ரூவல் வாங்கி அப்புறம் ஃபண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ எந்த கேள்வியும் கேட்காமல் ஒரு வங்கி கூட உங்களுக்கு ஃபண்ட் ரிலீஸ் பண்றது இல்லை. அப்போ உங்க கூட ஒரு பார்ட்னர் மாதிரியோ அல்லது 3 வருடம் 5 வருடம் 10 வருட காலத்திற்கு உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னராகவும் உங்களோட தொழிலை அடுத்த லெவலுக்கு விரிவுபடுத்தி எடுத்து செல்லக்கூடிய லெவல்ல இருக்கக்கூடிய அந்த ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட் டீம் கண்டிப்பாக டியூ டெலிஜென்ஸ் பண்ணாம உங்களுக்கு ₹1 கூட கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு எந்த ஏரியால பயம் இருக்கோ அந்த ஏரியாவை நீங்க ஓப்பனா டிஸ்கஷன் பண்ணணும். ஓப்பனா டிஸ்கஷன் பண்ணினாதான் இன்றைய காணொலியை நம்ம எடுத்துட்டு போன விதத்திற்கும் உங்களுக்கும் உபயோகமாக இருக்கும். இதை வருங்காலத்துல பார்க்கக்கூடிய நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ணதுக்கு பிறகு வருங்காலத்துல பார்க்கக்கூடிய நம்ம சொந்தங்களுக்கும் தொழில் சார்ந்த முதலீடை எப்படி நம்ம பெறுவது அப்படிங்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பல கோடிகளை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க கண்டிப்பா அதற்குண்டான ஆதாயங்களையும் எதிர்பார்ப்பார்கள். ஏன்னா நீங்க ஒரு 10 கடைக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க, அவர்கள் வந்ததுக்கு பிறகு அது 1000 கடைக்கு சப்ளை பண்ணும் பொழுது உங்களுடைய ப்ராஃபிட் பல மடங்கு. அதுதான் அந்த பவர் ஆஃப் எக்ஸ்போனென்ஷியல் growthன்னு சொல்லக்கூடியது. எக்ஸ்போனென்ஷியலா நீங்க grow ஆகும் பொழுது லாபங்கள் அதிகமாகும். உங்களுக்கு பர்சன்டேஜ் குறையிற மாதிரி தோணலாம், ஆனால் உங்களுடைய பர்சன்டேஜை அந்த வேல்யூவை வச்சு நீங்க கம்பேர் பண்ணும் பொழுது மாஸ் ஸ்கேல்ல நீங்க சேல்ஸ் பண்ணி ப்ராஃபிட் அச்சீவ் பண்ணும் பொழுது டெஃபினட்டா அந்த ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு சிறிய நிறுவனத்தை ஒரு பன்னாட்டு நிறுவனமாகவும் பல ஊர்களில் பல நாடுகளில் உங்களோட பொருள் கிடைக்கக்கூடிய ஒரு நிறுவனமாகவும் வளருவதற்கு இந்த ஒரு ஒருங்கிணைப்பான ஒரு ட்ரஸ்டபிள் வெஞ்சர் இல்லாம நீங்க அதை செயல்படுத்த முடியாது அப்படிங்கிறத இந்த இடத்துல உங்களுக்கு ஆணித்தரமாக சொல்லி, அதற்கு KBN ஒரு வழிவகுக்கும் சட்ட ரீதியான ஒரு அணுகுமுறையோடு யாருடைய பணத்தையும் யாருடைய ஒரு கண்டுபிடிப்பையும் யாருடைய தொழில் ரகசியத்தையும் எடுத்துக்கொண்டு இதை தனி தொழிலாக ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் இந்த KBN குழுமத்தில், அதாவது KBN கமிட்டியில யாருக்கும் கிடையாது. அப்படி உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தாலும் அதற்கு NDA அக்ரிமெண்ட் நம்ம போட்டு உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு உதவுவதற்காகத்தான் இதுவரை ₹1 கூட ஒரு சங்கத்தின் மூலியமாக ஒரு சந்தா வாங்காமல் நம்ம இன்னை வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கிறோங்கிறது என்னன்னா த பவர் ஆஃப் யூனிட்டி. ஒன்றுபட்டால் எதையும் வெல்லலாம் அப்படிங்கிறது. ஒன்றுபடுவதற்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கும் முதலீடு செய்வதற்கும் நிறைய சொந்தங்கள் ரெடியாக இருக்கிறார்கள். நீங்க அந்த அளவுக்கு ஓப்பனா டீடைல்ஸ் ஷேர் பண்ணுனா உங்க தொழிலுக்கு முதலீடு கிடைக்கும். ஷேர் பண்ணலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க பேங்க்ல நார்மலா அப்ரோச் பண்ணக்கூடிய அதே விதத்துல நீங்க உங்களுடைய தொழிலுக்கு முதலீடுகளை எடுத்துக்கொள்ளலாம். அடுத்த கேள்வி, இந்த ப்ரொஜெக்டட் பேலன்ஸ் ஷீட், இந்த பாஸ்ட் ஹிஸ்டரி இதெல்லாம் நீங்க வந்து அந்த ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட் டீம்ல கேட்கும் பொழுது அதற்குண்டான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸை நம்ம முறையாக ஏதாவது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அட்டஸ்டேஷன் வாங்கி கொடுக்கணுமா இல்ல அது தேவையில்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. யூஸ்வலா ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட்றது மேக்சிமம் வந்து எக்ஸிஸ்டிங் கம்பெனிஸ்க்கு இருக்காது. பட் வாட் ஹேப்பன்ஸ், இப்போ ஆஃப் லேட்ல என்ன ஆகுதுன்னு ஒரு கம்பெனி வந்து இப்ப இருக்கிறது எஸ்பெஷலி போஸ்ட் கோவிட் நிறைய சினாரியோ வந்து குளோபலாவே சேஞ்ச் ஆயிருக்கு. ஒரு 2 வருஷம் கம்பெனி வெதர் இட் ஸ்டில் கன்சிடர்ட் அஸ் an ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்டா அப்படின்னு கேக்குறாங்க. எஸ், இப்ப இவங்க எல்லாருமே புது பிறப்பு தான் எடுத்திருக்கிறோம். நம்ம எல்லாருமே கோவிட்க்கு அப்புறம் எல்லாரும் வெளியில வந்ததே வந்து ஒரு புது பிறப்பு தான். ஸோ எக்ஸிஸ்டிங் கம்பெனி ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸ் வந்து ரன் பண்ணி அவங்க அப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க.
ஸோ அந்த கம்பெனிஸும் வந்து நியூ ப்ரொபோசல் நியூ இன்வெஸ்ட்மெண்ட்டா வரும்போது அவங்களுடைய பாஸ்ட் டேட்டாஸ் ஐடிஆர் நேச்சுரலா ஃபைல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் டேட்டா பேஸ் இது அந்த லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ஒரு 17 டாக்குமெண்ட் இருக்கு. அந்த டாக்குமெண்ட்ல அதுவும் ஒன் ஆஃப் த டாக்குமெண்ட்ஸ் விச் தே ஹேவ் டு ப்ரொவைட் நம்மளுக்கு டீம் கொடுக்கும்போது கம்ப்ளீட் டீடைல்ஸ் நம்ம கேபிஎன் டீமுக்கு இருக்கிறது. ஸோ யாரெல்லாம் இருக்கோ ஏன்னா இண்டிவிஜுவலா கான்டாக்ட் பண்றதோட கேபிஎன் டீம் வில் பி த ரைட் டீம். கேபிஎன் டீம் வில் பி த ரைட் டீம் விச் வில் பி த சென்ட்ரலைஸ்டு ஸ்பாக். எல்லாரும் அவங்க கேள்வி கேட்டாங்கன்னா அவங்க வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வேண்டிய ரெஸ்பெக்டிவ் பதிலும் கொடுப்பாங்க, இந்த நீடு கொடுப்பாங்க, செக்லிஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ வாட் எவர் டேட்டா பேஸ் ஒரு செக்லிஸ்ட்ல நான் போட்டிருக்கிறோம் அதே மாதிரி ஒரு செட்டா கொடுத்துருங்க. பிசினஸ் பிளானோட கொடுங்க. மேக்ஸிமம் மிஸ் ஆகுறது பிசினஸ் பிளான். இப்ப நான் உங்களோட பேசிட்டு அடிச்சு பார்த்தா அவ்வளவு பிசினஸ் பிளான் வந்து இருக்கு. ஆக்சுவலா ஆஸ்திரேலியன் பிசினஸ் பிளான் எல்லாமே இந்தியன் இதுக்கு பண்ணிருங்க. ஆஸ் ஐ டோல்ட் 96, 99ல நான் மலேசியால ஒர்க் பண்ணும்போது ஐ யூஸ் டு ப்ரிப்பேர் பிசினஸ் பிளான். இந்தியாவுக்கு வந்து திரும்பி பார்த்து எல்லா முதல்ல அந்த ப்ரொஃபைல சொன்ன மாதிரி யாருமே பிசினஸ் பிளானே போடுறது இல்லை. எடுத்த உடனே ஒண்ணு போட சிஎம்ஏ போடுவாங்க. அதர்வைஸ் வெறும் டேட்டா பேஸ் வந்து போன்ல பேசிட்டு இதுதான் சார் எங்க பிசினஸ் பிளான் வாங்க. தெர் இஸ் அ ப்ரீ செட் வே ஆஃப் டூயிங். இதே நம்மளுடைய பசங்க வெளிநாடுகள்ல படிச்சுட்டு வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களை கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க எஸ் தெர் இஸ் அ வே ஆஃப் டூயிங். பிசினஸ் பிளான் பண்றதுக்குன்னே அங்க ஆயிரக்கணக்கான கம்பெனிங்க இருக்கு. அது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. நம்மளுடைய பிசினஸ் பிளான ஒரு தேர் இஸ் அ வே ஆஃப் புட்டிங் இட். அந்த பிரசன்டேஷன் அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டாங்கன்னா இட் வில் பி வெரி நைஸ். ஷோர்லி கேபிஎன் வில் பி கோயிங் அட் இன் கிரேட் வே. அவர் சொன்னதுக்கு நான் மறுபடியும் அடிஷனலா வேர்ட் சொல்றேன். The projects or proposals all will be kept confidential because there is no point. ஏன்னா இது we all are coming under one single community. ஒரு மிஸ்டேக் ஆனாலும் that will aggravate the situation. So அதனால எஸ் ராஜசேகரன். ஓகே, இன்றைய சிறப்பு விருந்தினர் கூறியது மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த கான்பிடென்ஷியலிட்டிங்கிறத வந்து டெஃபினட்டா நீங்க உங்களுடைய ஆழ்மனதிற்கு எடுத்து சென்று அந்த நம்பகத்தன்மையை நீங்க உங்களுடைய தொழிலுக்கு எப்படி வைக்கிறீர்களோ அதே மாதிரி இந்த டீம் மேலேயும் நீங்க வச்சீங்கன்னா தான் அடுத்த லெவல் growth நீங்க போக முடியும். அப்படி இல்லைனாலும் சில காலம் எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு நாங்க போட்ட விதையில கேபிஎன் ஏஞ்சல்ஸ் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் டீம் ஆல்ரெடி தயாராக இருக்கிறார்கள். அதை பற்றி விரைவில் நாங்க உங்களுக்கு தெரியப்படுத்துவோம். இன்றைய சிறப்பு விருந்தினரும் இணைஞ்சிருக்காரு. அவர் தான் இதையை முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு மிக முக்கிய காரணியாக ஒரு கருவியாக இருக்க போகிறார். ஏன்னா கணக்கு வழக்கு ஒரு பட்டய கணக்காளர் பார்த்தா தான் நமக்கு வந்து எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கும். அதனால அவருடைய திறமையையும் அனுபவத்தையும் கொண்டு சென்று நம்ம இந்த இன்வெஸ்ட்மெண்ட் டீம் அப்படிங்கிறவங்க நிறைய பேர் ஆல்ரெடி நம்ம அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அதற்குண்டான ஒரு ப்ரொஃபஷனல் டீமை உருவாக்குவதற்கு தான் நாம் இவ்வளவு காலம் எடுத்துக்கொண்டோம். அந்த ப்ரொஃபஷனல் டீம் இன்று கைகூடி வந்துள்ளது. சோ இன்றைய அந்த வே ஃபார்வர்ட் அப்படிங்கிறது இட் இஸ் ஜஸ்ட் அ பிகினிங். கேபிஎன் ஏஞ்சல்ஸுக்கு இன்றைய ஒரு ஸ்மால் பிகினிங்கை நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கிறோம். இதைய உங்களுக்கு விளக்குவதற்காக மட்டுமே இந்த ஒரு பேசிக் இன்ட்ரடக்ஷனை பத்தின இந்த கேபிஎன் ஏஞ்சல்ஸ் வே ஃபார்வர்ட் அப்படிங்கிற ஒரு முன்னோக்கிய ஒரு பயணத்தை இந்த காணொலி நிகழ்வில் மூலியமாக நம் சொந்தங்களுக்கு எடுத்து கூறியிருக்கின்றோம். டெஃபினட்டா இது அடுத்தடுத்த கட்டத்திற்கு போகும் பொழுது நீங்க இந்த காணொலியிலிருந்து நீங்க பார்த்து கொண்டே வந்தீர்களானால் நீங்க இன்வெஸ்டராக வர வேண்டிய ஒரு எண்ணம் இருந்தாலோ அல்லது உங்களுக்கு பணம் வேண்டும், எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தாலோ அந்த கேட்டகரியில் நீங்க டெஃபினட்டா india@kbnglobal.orgங்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய தகவல்களை அனுப்புங்க. இதைய நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜா ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி அடுத்தவர்களுடைய நம்பகத்தன்மை பாதிக்காத அளவிற்கு ப்ரொஃபஷனலா ரிட்டன் அக்ரிமெண்டோட நம்ம இதை அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போக போகின்றோம். அதற்கு இன்று ஒரு விதைத்தாகிவிட்டது இன்றைய சிறப்பு விருந்தினர் மூலியமாக அவருடைய அனுபவத்தின் வாயிலாக. சோ இந்த ஒரு காணொலி நிகழ்வில நம்ம எடுத்துக்கொண்ட நேரம் 15 நிமிடங்கள் அதிகமாகவே நம்ம எடுத்துக்கொண்டாலும் இன்றைய காணொலி நிகழ்வு கண்டிப்பா இந்த ஏஞ்சல் அப்படின்னா என்ன, கேபிஎன் ஏஞ்சல்ஸ் என்ன பண்ண போறாங்க, எப்படி நம்ம அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கலாம் அப்படிங்கறதெல்லாம் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. இன்னும் நிறைய பேர் நம்ம பிரைவேட் மெசேஜ் எனக்கு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுடைய வெப்சைட் லிங்க் அனுப்புறாங்க, அவங்களோட ப்ரொஃபைல் அனுப்புறாங்க, அவங்களுடைய யூடியூப் லிங்க் அனுப்புறாங்க. இதையெல்லாம் கேபிஎன் ஆர் எனி ஏஞ்சல் நெட்வொர்க்ஸ் இதெல்லாம் ரிசர்ச் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் இல்லை. இன்றைய சிறப்பு விருந்தினர் கூறியது போல 4000 ப்ராஜெக்ட் அவர் பார்த்திருக்காரு கடந்த ஒரு 2 மாதங்கள்ல. அந்த 4000 ப்ராஜெக்ட்டுக்கும் ஒவ்வொருத்தரும் வெப்சைட் அனுப்பிச்சாங்கன்னா வெப்சைட்டை போய் ஸ்டடி பண்ணி அவரே டேட்டா பேஸை ப்ரிப்பேர் பண்ணி அவரே உங்களுக்கு ஃபண்டு கொடுப்பதற்கெல்லாம் வாய்ப்பு 100க்கு 101% இல்லை.
நீங்கள் உங்கள் தொழில் உண்டான புரிதலை நீங்க அந்த பிசினஸ் பிளானர் ஆஸ்பெக்ட்ல கொடுத்தீங்கன்னா தான் அந்த டேட்டாஸ் அந்த டெக்னிக்கல்ஸ் வந்து பார்க்கும் பொழுது அவர்களுடைய அந்த ஒரு பார்வையும் அந்த டெக்னிக்கல் ஸ்டடியும் டியூ டெலிஜென்ஸ் பண்ணும் பொழுது இந்த பிசினஸ் வயபிலிட்டியாக இருக்கும், அந்த பிசினஸ் வயபிலிட்டியாக இருக்காது அப்படிங்கறத அவங்க டெசிஷன் எடுக்க முடியும். நிறைய பேர் வெப்சைட் லிங்க் அனுப்புறீங்க, ப்ரொஃபைல் அனுப்புறீங்க. தயவு செஞ்சு அந்த பிசினஸ் பிளானர் அப்படிங்கிறத நீங்க அப்ரோச் பண்ணி எங்களுக்கு டீடைல்ஸ் அனுப்புங்க. உங்களோட தொழில் டீடைல்ஸை போட்டு நாங்க உங்களுக்கு அந்த பிசினஸ் பிளானர் டீடைல் அனுப்புறோம். டைம் எடுத்துக்கோங்க, ஒரு மாதம் ஒரு வாரம் எடுத்துக்கோங்க. உங்களுடைய ஆடிட்டட் பேலன்ஸ் ஷீட், உங்களுடைய டீடைல்ஸ் இது எல்லாமே பர்ஃபெக்டா போடுங்க. ஏன்னா அதனோட சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸை நீங்க உங்க ப்ரொபோசல் சப்மிட் பண்ணும்போது கண்டிப்பாக கொடுக்க வேண்டியது இருக்கும். அதெல்லாம் இருந்ததுனா தான் நீங்க கேபிஎன் ஏஞ்சல்ஸ் உடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க எடுக்க முடியும். சரி, நான் எல்லாமே சப்மிட் பண்றேன், எனக்கு கிடைக்கல, என்ன பண்றதுன்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தீங்க. கிடைக்காட்டியும் ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. உங்களுடைய தொழில் எப்படி சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கறத நீங்க ஒரு ரிப்போர்ட் எடுக்கிறீங்க. கண்டிப்பாக ஏன் கிடைக்கல அப்படின்னு சில காரணங்கள் சொல்லுவாங்க. அந்த ரிசர்ச் டீம் வந்து மார்க்கெட்ல இது சக்சஸ் ஆகாது இந்த பேராமீட்டர்ஸ்ல அப்படின்னு சொல்லும் பொழுது அது உண்மையா இல்லது நீங்க அதை கண்டிப்பா ஓவர் கம் பண்ணி வர முடியுமா அப்படிங்கறது நீங்க உங்களுடைய டியூ டெலிஜென்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது சக்சஸ்ஃபுல்லா போகும் அப்படின்னு தெரிஞ்சா நீங்க ரீ அப்ரோச் பண்ணலாம். அல்லது நீங்க அதை முன்னெடுத்து சக்சஸ்ஃபுல்லா பர்சனா வர்றதுக்கும் உங்களுக்கு ஒரு அது முக்கிய காரணியாக இருக்கும் என்று இந்த தருணத்தில் கூறிக்கொண்டு இந்த அருமையான ஒரு காணொலி நிகழ்வில் 76வது காணொலி நிகழ்வில் கேபிஎன் ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிற ஒரு விதையை விதைச்சு அந்த விதை ஆலமரமாக வளர வேண்டும் என்ற எண்ணத்தில் நம்முடன் இணைந்திருக்கும் இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு ஆர் தர்மராஜ், பிகாம், FCA, ACMA, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அண்ட் சென்னையிலிருந்து வந்து நம்முடன் இணைஞ்சிருக்கக்கூடிய இன்றைய சிறப்பு விருந்தினருக்கு கேபிஎன் குளோபல், கொங்கு பிசினஸ் நெட்வொர்க், கேபிஎன் அசோசியேஷன் தமிழ்நாடு, சிக்பா மலேசியா மற்றும் கேபிஎன் ஆஸ்திரேலியா சார்பாக மற்றும் இங்க குழுமி இருக்கக்கூடிய அனைத்து சொந்தங்களின் சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொழில் மற்றும் வணிகம் செய்யும் கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்களை இணைக்கும் பாலமாக கேபிஎன் குளோபல் என்ற டெலிகிராம் குரூப் செயல்பட்டு வருகிறது. 39 நாடுகளைச் சேர்ந்த 3585 கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்கள் அதில் ஒரே குடும்பமாக தொழில் விவரங்களையும் தொழில் வாய்ப்புகளையும் அவர்களுக்குள் பரிமாறிக்கொண்டு உள்ளார்கள். இந்த குழு எந்த ஒரு அரசியல் கட்சியையோ அரசியல் தலைவர்களையோ பின்பற்றாத ஒரு குழுவாகும். நமது சமுதாயத்தின் மேல் அக்கறை கொண்டு முற்றிலும் நம் மக்களின் வர்த்தகத்தை உயர்த்த வேண்டும் என்ற உன்னத நோக்கில் செவ்வனே செயல்பட்டு வருகிறது. KBN என்ற பெயரில் மலேசியா கோலாலம்பூரில் பழனியப்பன் மாரப்பன் அவர்களால் தொடங்கப்பட்டு தற்போது தமிழ்நாட்டில் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் KBN அசோசியேஷன் என்ற பெயரில் தமிழ்நாடு அரசில் பதிவு செய்யப்பட்டு தொழில் முனையும் கொங்கு சொந்தங்கள் ஆதரவோடு சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது. KBN குளோபல் குழு தவிர வேறு எந்த ஒரு பெயரிலும் வாட்ஸ்அப் குழு, டெலிகிராம் குழு கிடையாது. இது நமது கொங்கு சொந்தங்களின் தொழில் மற்றும் சமுதாய முன்னேற்றத்திற்கு சேவை மனப்பான்மையுடன் உருவாக்கப்பட்ட அரசியல் சார்பற்ற அமைப்பு. இந்த குழுவில் இணைவதற்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. ஒரு சிலர் KBN பெயரை பயன்படுத்தி சந்தா வசூலித்து சுய லாபத்துக்காக குழுக்களை அமைத்துக் கொண்டிருக்கின்றனர். அவ்வாறு செயல்படும் குழுவுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. 100 விழுக்காடு தொழில் சம்பந்தப்பட்ட பதிவுகள் மட்டுமே, அதுவும் இலவசமாக, எந்த ஒரு சந்தாவும் இல்லாமல் நம் சொந்தங்கள் அனைவரும் முன்னேற வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தில் பதிவுகளை அனுமதிக்கும் ஓர் உலகளாவிய வர்த்தக குழு. நம் தொழில் அபிவிருத்திக்கு ஏற்ற ஓர் உபயோகமுள்ள ஒரே குழு KBN குளோபல் டெலிகிராம் குழு. சொந்தங்களுக்கு இது குறித்து சந்தேகங்கள் இருந்தால் +60 13299144 +6 0 13 2999 144 என்ற அலைபேசி எண்ணில் வாட்ஸ்அப் குறுஞ்செய்தி அனுப்பலாம். நன்றிகளுடன் மலேசியா பழனியப்பன் மாரப்பன் அவர்கள் சார்பாக செழியன் குமாரசாமி. நீங்கள் நமது கொங்கு சொந்தங்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று விரும்பினால் இந்த தகவலை உங்கள் சொந்தங்களுடன் பகிர்ந்து மகிழ்ந்திட அன்புடன் வேண்டுகிறேன். KBN குளோபல் டெலிகிராம் குழுவில் இணைந்து உங்கள் தொழில் வணிக உறவுகளை விரிவுபடுத்தி வளம் பெற வாழ்த்துகிறேன். வணக்கம்.